ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். எங்களோட இந்த நோ யோ பாத் வெபினார் சீரிஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். ஸோ எங்களோட இந்த நோ யோ பாத் வெபினார் சீரிஸின் முதலாவது வெபினாரா ரியாக்ட் நேட்டிவ் வெபினார் இன்றைக்கு நடக்க இருக்குது. நான் வந்துட்டு மயூர்தான் ட்ரெண்ட் செட்ல கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு பொது பாத்தை தேடி எங்களோட வெபினார் சீரிஸுக்குள்ள ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யூஐ யூஎக்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபீல்ட் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அல்லது இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகவே நாங்க இந்த வெபினார் சீரிஸை உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த நோ யோ பாத் வெபினார் சீரிஸ்ல நீங்க ரியாக்ட் நேட்டிவ், ரியாக்ட், டிஜாங்கோ, பைத்தன் மற்றது யூஐ யூஎக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை வந்துட்டு லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ட் இது ரிலேட்டடான நியூஸை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த நோ யோ பாத் வெபினார் சீரிஸை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ற நாங்க ட்ரெண்ட் செட். ஸோ ட்ரெண்ட் செட்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலம் வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன டெக்னாலஜி ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற நாங்க தான் வந்துட்டு ட்ரெண்ட் செட். ஸோ நாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு 3 வழியில மீட் பண்ற நாங்க. ஒன்று எங்களோட மந்த்லி நடக்கிற வெபினார்ஸ். ஸோ இந்த வெபினார்ஸால நீங்க வந்துட்டு ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சில பேருக்கு வந்துட்டு ஓகே இன்றைக்கு நாங்களும் வந்துட்டு ஒரு வெர்ச்சுவலா கனெக்ட் ஆகி இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லாம பிசிக்கலா கனெக்ட் ஆகி வந்துட்டு ஸோ லெக்சர் நேர பார்த்து பக்கத்துல இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு அந்த மாதிரி லேர்ன் பண்ணத்தான் பிடிக்கும்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க எங்களோட பூட் கேம்ப்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டா நாங்க ஜாலில் பைத்தன் பூட் கேம்ப்னு சொல்லி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பூட் கேம்ப் வந்து நாங்க ஜெஃப்னால செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்கமிங்கா வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு எங்களோட பூட் கேம்ப்ஸ் நாங்க செய்ய போறோம். அண்ட் வந்துட்டு ஸோ இப்படி எங்களோட வெபினார்ஸோ அல்லது இன்றைக்கு நீங்க ஜாயின் பண்ணியிருக்க நோ யோ பாத் வெபினார் சீரிஸோ ஒரு எங்களோட பூட் கேம்ப்லயோ வந்து நீங்க ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷனை பெற்றுக்கொள்ளல உங்களுக்கு அந்த டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுல வந்துட்டு சில பேர் செல்ஃப் லேர்னிங்ல கூட்டா இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மற்ற ஆட்களுக்கு வந்துட்டு என்னன்னு சொன்னா இப்போ ஒரு லெக்சர் வந்து லெக்சர் பண்ணா அல்லது வந்துட்டு இப்போ நாங்கள் செல்ஃப் லேர்னிங்க சூஸ் பண்ணிக்கல எங்களால் வந்துட்டு முழுமையா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் எந்த அளவு லேர்ன் பண்ணி இருக்கிறோம் அல்லது இப்போ நாங்கள் லேர்ன் பண்ணது காணுமான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு வரும். அப்படி இருக்கல நீங்க ஸ்ட்ரக்சர்டா ஒரு விஷயத்த படிக்கணும்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்துட்டு இது ஒவ்வொரு டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் கோர்சஸ் வந்துருக்கு. நீங்க அந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணி கொள்றது மூலமா வந்துட்டு அந்த டெக்னாலஜி ரிலேட்டடா லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி 3 வயசுல நாங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றாங்க. அண்ட் இப்ப இந்த வெபினார்ஸ் எங்களோட பூட் கேம்ப் அல்லது எங்களோட கோர்சஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் ஒன்றையுமே நீங்க மிஸ் பண்ணாம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களை வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கொள்றது மூலமா நீங்க இந்த அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். நாங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். நாங்க இந்தியான் வெபினாருக்குரிய மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு இந்த வெபினாரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறவர் மிஸ்டர் கலைநீதன். இவர் வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில 4+ இயர்ஸா வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அண்ட் வந்துட்டு ஸ்பெஷலா வந்துட்டு இவர் ரியாக்ட் நேட்டிவ்ல வந்துட்டு 3+ இயர்ஸா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அப்ப இவற்றை எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட வந்துட்டு இன்றைக்கு நீங்க ரியாக்ட் நேட்டிவா லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கலைநீதன். ஸோ நான் வந்து தயாபரன் கலைநீதன். நான் நான் இண்டஸ்ட்ரியில 4 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து 3 இயர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெபினார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனா தான் இருக்க போது. உங்களுக்கு மொபைல் டெவலப்மெண்ட் என்ன அதை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனா தான் இருக்க போது. என்னென்ன வகையில நீங்க ரியாக்ட் நேட்டிவோ மொபைல் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம், அதே மாதிரி தான் வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அதான் உங்களுக்கு என்னென்ன எவ்வளவு டைம் லைன் எடுக்கும். இப்போ எந்த விஷயத்தையுமே படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இருக்கும். இப்போ எவ்வளவு டைம் எடுக்கும், என்ன இதுல நீங்க படிக்கணும், என்னென்ன தேவையான இப்போ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி தான் நாங்க ஒன்று செய்யணும் இல்லை, ஒரு பேசிக்கான அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு நாங்க அடுத்தடுத்ததுக்கு மூவ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ அப்போ அதை என்னென்ன எப்படி குயிக்கா நீங்க ஒரு மொபைல் டெவலப்பர் ஆகுறது, ஒரு ப்ராபபிலி ஒரு 4 to 5 monthsக்குள்ள நீங்க ஒரு இன்டர்னுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியோ இல்ல ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அது உங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தர் எஃபோர்ட் வேறுபடும்.
அப்ப அது எப்படி அது ஆகுறது, என்னென்ன ஷார்ட்கட் மீன்ஸ் என்னென்ன இது இதன்றதை நாங்க கடைசியா சொல்லுவோம். மீன்ஸ் இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நாங்க இதுல வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கா தான் போவோம், என்னென்ன இருக்குன்னு. அது உட்பட நாங்க வேற என்ன இதுல செய்ய போறோம்னா, ஒரு சாம்பிள் ஒரு வெதர் ஒரு ஏபிஐ கனெக்ட் ஒரு டேட்டாவை எடுத்து மொபைல் ஆப்ல காட்ட போறோம் எப்படி ஒர்க் பண்ணுது. ஒரு வெரி சிம்பிளான இது வந்து இப்படிதான் இருக்க போறோம். இப்ப நாங்க இதுல எல்லாத்தையுமே டீச் பண்ண போறது இல்லை, இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ மொபைல் டெவலப்மெண்ட்ன்றது வந்து இப்போ நீங்க ஐடியை பொறுத்தவரையில வேற வேற நிறைய துறைகள் இருக்கு. முதல்ல மயூரதன் சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, மொபைல் டெவலப்மெண்ட் இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, அப்படி இப்போ நிறையவே வேற வேற துறைகள் இருக்கு. அதுல மொபைல் டெவலப்மெண்ட் தனி செக்டர் இந்த மாதிரி. இப்போ கூடுதலா இப்ப சில பேர் வந்து எல்லாமே செய்வாங்க, சில பேர் வந்து ஸ்பெஷலைட்டா மொபைல் டெவலப்மெண்ட் அதுக்குள்ளேயே அப்படியே போயிடுறது. ஸோ மொபைல் டெவலப்மெண்ட் இப்போ நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் இருக்கு. நீங்க ஐபோன் யூஸரா இருக்கலாம், இல்ல iOS யூஸரா இருக்கலாம், இல்ல ஆண்ட்ராய்டு யூஸரா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ற எல்லா மொபைல் ஆப்ஸுமே வந்து ஒரு மொபைல் டெவலப்மெண்ட் டீமோ இல்ல ஒரு மொபைல் இண்டிவிஜுவல் மொபைல் டெவலப்பரோ பில்ட் பண்ணதாக இருக்கலாம். ரைட்டா? அதுக்கான செப்பரேட்டான ஒரு டீம் இருக்கும். ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் ஒரு டீம் இருக்கும். ஸோ மொபைல் டெவலப்மெண்ட் நாங்க மொபைல்ஸை டார்கெட் பண்ணி டெவலப் பண்றோம். மொபைல் டெவலப்மெண்ட் நாங்க டெப்பை டார்கெட் பண்ணி டெவலப் பண்றது. டெப்ல நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸுமே மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. அதே மாதிரி நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஐபோனா ஆண்ட்ராய்ட் போனா அதுல யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸுமே வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வருது. அதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம், எப்படி அதை டெவலப் பண்றது. ஸோ நாங்க யூஸ் பண்ணிருப்போம் நிறைய ஆப்ஸை, இப்போ நாங்க எதை எப்படி டெவலப் பண்றதுன்றதை சும்மா பார்ப்போம். ஒரு பேசிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பரா இருக்கேன். இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல் டீம்ல. அது தவிர இப்போ நாங்க எங்கட இதுகள் ஷோகேஸ் பண்ணணும்னா, இப்போ நாங்க செய்த ஒர்க்ஸ்கள் ஷோகேஸ் பண்ணணும்னா அது என்னன்னா, நாங்க ஒரு கம்பெனிக்கு நாங்க ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனிக்காக நாங்க செய்த ஆப்ஸ்கள் வந்து நாங்க வெளியில வந்து நாங்க அதை வந்து காட்ட முடியாது, நாங்க தான் செய்தது அப்படின்னு. ஸோ நான் பர்சனலா செய்த ஆப் கொண்டு இருக்கு, அது இப்போ பிளே ஸ்டோர்ல போட்டபடி இருக்கு. நான் ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், இது கோட் மேக்கிங் ஆப், வெரி பேசிக்கான ஒரு ஆப் வந்து சும்மா நீங்க இதுல வந்து கோட்ஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு ஆப் வந்து. இப்போ இது உங்களுக்கு பிறகு டைம் இருந்தா நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு நான் இந்த செஷன்ல நான் இந்த லிங்க் போடுறேன். ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு சும்மா ஒரு எங்களோட போர்ட்போலியோ கருதி செய்கிறது. போர்ட்போலியோ மீன்ஸ் எங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் காட்டுறதுக்காண்டி நாங்க செய்கிறது. ஓகே, மொபைல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஏற்கனவே இருக்க ஒரு ஐபோனையும் iOS-ஐயோ டார்கெட் பண்ணி அதுக்கு ஆப் டெவலப் பண்றது தான் மொபைல் டெவலப்மெண்ட். ஸோ மொபைல் டெவலப்புக்கு என்னென்ன எவ்வளவு ஸ்கோப் இருக்கு, அதாவது இப்போ ஒரு வேலையை நாங்க தெரிவு செய்யறோம்னு வைங்களேன், ஒரு இன்ஜினியரிங் இல்ல ஒரு சிவில் இன்ஜினியரிங் செய்யறோம்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு துறையில நாங்க போயிட்டு எங்களோட டைம் அண்ட் மணியை போடுறது வந்து அவ்வளவு இதா இருக்காது. ஸோ மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கு, இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ கூடுதலா எல்லாமே இப்போ மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃபோட்டோட பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு படம் பார்க்கறதா இருக்கட்டும், யூடியூப், எல்லாத்துக்குமே ஒரு மொபைல் ஒரு ஆப்ஸை வச்சு தான் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நார்மலா வெப்சைட்ல இருந்து நிறையவே மொபைல் ஆப்ஸுக்கு ஈஸி காண்டி கொண்டு வர்றாங்க. இப்போ வெப்சைட்னா நீங்க அதுலயே போயிட்டு, இப்போ டெராஸை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ வெப்சைட்னா நீங்க போயிட்டு அதுல லொக்இன் பண்ணி கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ மொபைல்னா நீங்க ஆல்ரெடி லொக்இன் பண்ணி ஒரு உங்களுக்கு அக்சஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ மொபைல் டெவலப்மெண்ட் எத்தனை வெப்சைட்ஸ் இருக்கோ அப்போ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு மொபைல் டெவலப்மெண்ட்ஸ்லயும் ஸ்கோப் இருக்கு. அப்ப எப்பவுமே ஒரு மொபைல் டெவலப்பருக்கு ஒரு கம்பெனில ஒர்க்ஸ் கூடுதலா இருக்கும். நீங்க நார்மலா உங்களோட லிங்க்டின்ல போயிட்டு மொபைல் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இன் ஸ்ரீலங்கான்னு அடிச்சீங்கன்னா நிறையவே வரும். அதுல நீங்க ஸ்பெஷலா மொபைல் டெவலப்மெண்ட்லயே நிறைய டைப் ஆஃப் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அது சம்பந்தமா அடிச்சீங்கனாலும் டெய்லி இல்லாட்டி ஒரு வீக்ஸுக்கு ஒரு 2-3 தடவை வந்து உங்களுக்கு வந்து புது ஓப்பனிங்ஸ்ன்றது இப்போ ஜாப் வேகன்சிஸ் போட்டுட்டு இருப்பாங்க, மொபைல் டெவலப்பர் ஹையர் பண்றோம் இது. அப்போ ஸ்கோப் வந்து எங்களுக்கு நிறையவே இருக்கு, அதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா இப்ப எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும் நாங்க எப்படி இப்ப எங்களோட திறமை என்னன்ற பொறுத்து தான் அதுல இருக்கும். நான் என்ன சொல்றது, உங்களோட டேலண்ட்டை வச்சுதான் அது உங்களுக்கு ஒர்க் தரப்புறாங்க. ஸோ எந்த துறையா இருந்தாலும் அதுல நாங்க நல்லா ஒரு டேலண்டடா வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? அதுக்கான பார்த்து லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கோப் இருக்கு மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு.
அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப நாங்க இதை படிச்சு வீணா போயிடுமா அப்படி இல்லை. இது வந்து இதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றது வந்து இப்போ டைப் ஆஃப் மொபைல் டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ டைப் ஆஃப் மொபைல் டெவலப்மெண்ட்னா மொபைல்ல நீங்க டெவலப் பண்ணிக்க நாங்க வந்து நேட்டிவ் ஒன்று இருக்கு, நேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இன்னொன்று வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ ஈஸியா சொல்றேன்னா நேட்டிவ்ண்டா iOS ஆப்பிள் டிவைசஸுக்கு வந்து நாங்க அதை டெவலப் பண்ணிக்க ஸ்விஃப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்ப அதுக்கும் iOSக்கு தனியா ஆப்பிள் போனுக்கு தனியா வந்து டெவலப் பண்ணுவோம். அதுக்கண்டே எழுதப்பட்ட லாங்குவேஜ்ல டெவலப் பண்றது வந்து நேட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு ஜாவா இருக்கு, கொட்லின் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கண்டு ஆண்ட்ராய்டுக்கு தனியா டெவலப் பண்றது வந்து அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதுவும் நேட்டிவ் தான். அப்போ iOSக்கு தனியாக டெவலப் பண்ணாலும் நேட்டிவ், ஆண்ட்ராய்டுக்கு தனியாக டெவலப் பண்ணாலும் நேட்டிவ். இப்போ தனித்தனியாக ரெண்டுக்குமே ஸ்பெஷலாக செய்வோம். இப்போ அதுதான் வந்து நேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கோடை வச்சுக்கொண்டு ரெண்டுக்கும் சேர்த்து டெவலப் பண்ணுவோம். இப்போ ஒரே வேலை தான், கொஞ்சம் சின்ன சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனா ஒரு கோடை வச்சு நாங்கள் ரெண்டுக்குமே டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கோட்ல நீங்க இப்ப நான் உங்களுக்கு பிறகு காட்டுவோம். ஒரு கோட்ல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்புமே ஆண்ட்ராய்டுக்கான ஆப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும், iOSக்கான ஆப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எங்களுக்கு வந்து அப்படியான ஒரு இதுதான் வந்து ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இதுல வந்து யாராச்சும் உங்களுக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுக்கன்னா, இப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க தேவையில்லை. நான் இப்ப உங்களை சொன்னதை வச்சு ஓகே, நேட்டிவ்ண்டா ரெண்டுக்குமே தனித்தனியா டெவலப் பண்றது, கிராஸ் பிளாட்ஃபார்ம்ண்டா ஒரு கோட் ரெண்டுக்குமே வேலை செய்யும். ரைட்டா? இப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப நீங்க டெக்னிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே தனித்தனியா செய்யறது, ஒரு கோடை வச்சு ரெண்டுக்குமே செய்யறது என்றதுதான் இது ரெண்டுக்கான விளக்கம். நேட்டிவ்ன்றது ரெண்டுக்கும் தனித்தனியா செய்யணும், கிராஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒண்ணுதான் செய்வோம், ரெண்டுக்குமே வேலை செய்யும். ஓகே, ஆனா ரெண்டுக்குமே நன்மை தீமைகள் இருக்கு. நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க ரியாக்ட் நேட்டிவ்னு சொல்றது கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு வரப்போகுது. ரைட்டா? அதே மாதிரி இப்ப நேட்டிவ்க்கு ஒன்று வந்து iOS இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு. iOSக்கு தேவையானது வந்து ஸ்விஃப்ட் ஒரு லாங்குவேஜ். இப்ப அதை முந்தி வேற லாங்குவேஜ் வந்து இப்ப அதை வச்சு தான் டெவலப் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுக்கு வந்து கொட்லின் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அது ஆண்ட்ராய்டு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்கோட் ஒன்று இருக்கு, அது iOS டெவலப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தோம்னா நிறைய கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபிளட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஓகே, ஃபிளட்டர் இப்போ அது வந்து ஒரு ஃபேமஸான கூகுள்ன்ற ஒரு ப்ராடக்ட். ரைட்டா? ஃபிளட்டர் நானுமே வந்து ஏர்லி டேஸ் அது ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து ஃபிளட்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து நீங்க ஒரு கோட் எழுதுவீங்க, ஆண்ட்ராய்டுக்கும் வேலை செய்யும், iOSக்கும் வேலை செய்யும். ரியாக்ட் நேட்டிவ் வந்து இது வந்து ஃபேஸ்புக்ன்ற ஒரு ப்ராடக்ட். ஃபேஸ்புக் தான் அதுக்கு பின்னால இருக்க அந்த கம்பெனி. இப்போ ஃபிளட்டருக்கு பின்னால இருக்க டெவலப்மெண்ட் கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் இருக்கும். அதே மாதிரி ரியாக்ட் நேட்டிவ் பின்னால ஃபேஸ்புக், மெட்டா இருக்குது. ஓகே, அப்ப ரெண்டுமே பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி டெக் இண்டஸ்ட்ரியில. ஸோ ரியாக்ட் நேட்டிவ்மே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். இன்னொன்று இருக்கு, அயோனிக் ஒன்று இருக்கு. அது வந்து அதுலயுமே நாங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் செய்து கொள்ளலாம். அப்ப இதுல வந்து எது பெஸ்ட், எது இப்ப ஃபிளட்டர்ல போகணுமா, ரியாக்ட் நேட்டிவ்ல போகணுமா, அயோனிக்ல போகணுமான்றது வந்து ஒரு குழப்பம் இருக்கும். ரைட்டா? நாங்க எதை வச்சு அதை டிசைட் பண்ணுவோம்னா ஜாப் மார்க்கெட், அதாவது வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு. இப்போ எனக்கு ஒன்று வேலை வாய்ப்பு குறைஞ்சதுக்கு நாங்க அதை லேர்ன் பண்ண போய் பிரயோசனம் இல்லை. இப்ப நாங்க எந்த டெக்னாலஜி லேர்ன் பண்றோம்னாலுமே ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு செக் பண்ணுவோம்னா, ஓகே இதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இல்லை, நாங்க லேர்ன் பண்ணி அடுத்த ஒரு சின்ன வளர்ந்து அடுத்தடுத்த படிக்க போயிருக்க ஒரு 5 இயர்ஸ் வரையும் இது ஸ்ட்ராங்கா இருக்குமா, அது வரைக்குமே என்ன இந்த டெக்னாலஜி இருக்குமா. அதே மாதிரி இதுக்கு வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு, இப்ப இலங்கையில எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுகள் எல்லாத்தையுமே நாங்க சர்ச் பண்ணிட்டு தான் நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்னாலஜிக்கு போவோம். ஃபிளட்டருக்கு போகலாம், ரியாக்ட் நேட்டிவ் போகலாம், அயோனிக்கு போகலாம். நான் வந்து வெளியா வேலை செஞ்சது வந்து ஃபிளட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிளட்டர்ல வந்து அந்த டைம்ல அப்பதான் ஃபிளட்டர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச காலம், அந்த டைம்ல ஃபிளட்டர் அப்பதான் கூகுள் ரிலீஸ் பண்ணி கொஞ்ச காலத்துல, அப்ப அந்த டைம்ல வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருந்தது. அந்த டைம்ல எல்லா கம்பெனிஸும் அடாப்ட் பண்ணல ஃபிளட்டருக்கு. அப்ப அந்த டைம்ல ரியாக்ட் நேட்டிவ் தான் வேலை வாய்ப்புகள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் ரியாக்ட் நேட்டிவ்க்கு மாறிட்டேன். ஓகே, ஆனா இப்போ நீங்க இப்போ ஃபிளட்டருக்குமே நல்ல வரவேற்புகள் இருக்கு. ஸோ ஃபிளட்டருக்குமே ஒர்க் இருக்கு, ரியாக்ட் நேட்டிவ்க்குமே ஒர்க் இருக்கு. ரெண்டுமே பெரிய கம்பெனி, அதாவது கூகுள் ஒன்றை பேக் பண்ணுது, அதே நேரம்
ஃபேஸ்புக் வந்து இன்னொரு ரியாக்ட் நேட்டிவே பேக் பண்ணுது மீன்ஸ் அதுக்கு பின்னால இருக்க கம்பெனி என்னைக்கு ரெண்டுமே மிகப்பெரிய கம்பெனிஸ். ஸோ அதுல அந்த அது இன்னும் ஒரு 2-3 இயர்ஸுக்கோ இல்லை யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணல அது எந்த டெக்னாலஜியுமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு 4 இயர்ஸுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து அதுக்கான அப்டேட்ஸோ எல்லாமே வந்து கொண்டு இருக்கும். ஸோ நாங்கள் அதை பற்றி கவலைத்து வேண்டியது இல்லை. நீங்க ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க யூடியூப்ல போய் ரியாக்ட் நேட்டிவ் சர்ச் பண்ண பெஸ்டா ஃப்ளட்டர் பெஸ்டா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ எது பெஸ்ட் இல்லாம ஏதாவது ஒண்ணுல நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இதுதான் இப்போ நேட்டிவுக்கும் கிராஸ் பிளாட்ஃபார்முக்கும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து இதை லேர்ன் பண்றதுக்கு எனக்கு ஒரு மொபைல் டெவலப்பர் வரணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் என்றது வந்து ஒரு கேள்வி, ரைட்டா? ஏன்னா எதை படிக்கிறேன்னாலும் இப்போ நாங்க ஒரு டீப்பா படிச்சுட்டு போகலாம். இப்போ நார்மலா நீங்க HTML படிக்கிறேன்டாலே ஒரு 6 மந்த்துக்கு ஃபுல்லாவே நீங்க HTML படிக்கலாம். WS கொண்டு போனீங்கன்னா அவ்வளவு நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு டீப்பா போய்கொண்டே இருக்கலாம், ரைட்டா? ஆனா இப்ப அப்படி படிக்கிறது வந்து எஃபெக்டிவான வேண்டா கேட்டீங்கன்னா அப்படி என்னை பொறுத்தவரையும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்னன்னா எங்களுக்கு எது தேவையோ அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு அடுத்தடுத்த செய்து கொண்டு போகணும். எப்ப எங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப அடுத்தடுத்ததை படிச்சு கொண்டு போகலாம். இப்ப HTML நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா டியூடெக் படிப்பீங்க. HTML சொல்ல டியூடெக் P1 H1 அதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா தெரியும் என்னென்ன செய்யணும். அப்ப அதை நீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்க டெவலப் பண்ணி கொண்டு போவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு 2 வீடியோ பிளே பண்ணணும், இல்ல ஆடியோ அங்க பிளே பண்ணணும். அப்பதான் நீங்க அதுக்கு என்ன தேவையோ அதை தேடி போய் படிக்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். அதே நேரம் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நீங்க இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் போவேன்னா அந்த டைம் எங்களுக்கு காணாது, மறந்துடுவோம். நாங்க படிச்சது அவ்வளோத்தையும் மறந்துடுவோம், அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ நாங்க என்ன லேர்ன் பண்ணணும், அப்ளை பண்ணணும், திருப்பி அதுக்கு தேவை வரைக்க திருப்பி லேர்ன் பண்ணணும், திருப்பி அப்ளை பண்ணணும். இப்போ லேர்ன் அண்ட் அப்ளை அந்த மெத்தட்ல போறதுதான் ஒரு எஃபிஷியன்டான ஒரு இதா இருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னா இப்போ உங்களுக்கு மொபைல் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு 0 ஐடியா, ரைட்டா? உங்களுக்கு கோடே பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கொள்வோமே. உங்களுக்கு கோடே பண்ண தெரியாது, ரெண்டு வச்சுக்கொண்டா உங்களுக்கு உங்களோட எஃபர்ட் எல்லாம் நீங்க மேக்சிமம் போடுவீங்கன்னா ஒரு இன்டர்னுக்கு நீங்க மொபைல் டெவலப்மெண்ட்ல இன்டர்னுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 6 months எடுக்கும், ரைட்டா? இப்போ என்ன எப்படி சொல்ற, எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும் தானே. இன்னைக்கு படிச்சோன்னே நான் நாளைக்கு இதண்ண முடியாது. ஸோ எவ்வளவு டைம் எடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 months வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஒரு இன்டர்னோ இல்ல அசோசியேட்ஸ் ஆஃப் இன்ஜினியருக்கோ போறதுக்கு. அதுக்கான அதுக்கு தனியா நான் படிச்சா மட்டும் காணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதுக்கு நாங்க ஒரு ஒர்க்குக்கு போகணும்னா அதுக்கு எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஒர்க்குக்கு போகணும்னா அதுக்கு தேவையான இதுகள் வந்து ரெடி பண்ணணும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னா 5 to 6 months எடுக்கும். ஸோ அதுக்கான இப்போ நீங்க அது படிக்கும்போது நீங்களோட வேலைகளை நான் இது செய்திருக்கேன் செய்யணும், இப்போ ஒர்க் தேடணும். அப்போ உங்களுக்கு அது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்ன்றதை கொஞ்சம் நேரம் போக சொல்லுவோம். பட் உங்களுக்கு ஒரு 5 to 6 months நீங்க டெடிகேட் பண்ணுவீங்கன்னா ஓகே, நான் வந்து உங்களுக்கு டிகிரி இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, ரைட்டா? உங்களுக்கு ஐடி சம்பந்தமான டிகிரி இருக்கு, எனக்கு டிகிரி இல்லை, அது வந்து எங்க ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அது தேவையில்லை. பேசிக்கா பார்ப்பாங்க தான் உங்களுக்கு டிகிரி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் டிகிரி இல்லைன்னா உங்களோட ஸ்கில்ஸை நாங்க எவ்வளவு தூரம் ஓகே உங்களுக்கு எங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளவு தூரம் நாங்க காட்டுறோம். பிரைவேட் செக்டர்ல வந்து நாங்க எங்களுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை விட உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தான் தேவைப்படும். இப்போ நீங்க ஒரு ஆப் ஒன்று செஞ்சிருக்கீங்க, 2 ஆப் செய்து உங்களோட பிளே ஸ்டோர்ல போட்டிருக்கீங்க, இல்லை ஆப் ஸ்டோர்ல உங்களோட 2 ஆப் இருக்கு. அந்த ஆப்போட நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வேலை கேட்டு போறீங்க, ஒரு இன்டர்னா போறீங்க. ஆனா உங்கள்ட்ட டிகிரி இல்லைன்னு வைப்போம். ஓகே, நீங்க ஐடி செக்டரே இல்லை, நீங்க படிக்கவே டிகிரியே படிக்கல. அப்போ நாங்க அந்த டைம்ல ஒரு ஒர்க் கேட்டு போறோம்டா. ஸோ அவங்க என்னதை பார்ப்பாங்கன்னா உங்கள்ட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க. உங்களுக்கு டிகிரி இருக்கோ இல்லையன்றதை பார்ப்பாங்க, உங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ன் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்க அதைத்தான் டார்கெட் பண்ணணும். இப்போ டிகிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டிகிரி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஒர்க்கை நாங்க ஷோ கேஸ் பண்ணணும். இப்போ டிகிரி இருந்தா கூடவே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியலைன்னா பிரைவேட் செக்டர்ல உங்களுக்கு பெரிய அளவுல இது இருக்காது. என்ன இப்போ அகாடமிக் சைட்ல நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா எனக்கு வந்து
ப்ரொஃபஷனல் மீன்ஸ் இந்த செக்டர்ல ஒர்க் பண்ண தெரியலன்னு வச்சீங்கன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் செக்டர்ல தானே, ஸோ இது பிரைவேட் செக்டர், அவங்களுக்கு வேலை நடக்கணும், அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு நீங்க அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டிகிரி இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. நீங்க 6 மாசத்துக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுவீங்க, போட ரெடி. நான் வந்து எப்படி இருந்தாலும் இரவு பகலா இருந்து படிச்சு, ஏன்னா நிறைய படிக்க இருக்கும் ரைட்டா. நீங்க ஒரு 4 இயர்ஸ் படிக்க வேண்டியதை நீங்க ஒரு 6 மந்த்துக்குள்ள படிக்க போறீங்கன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அப்போ சில நேரம் லோ ஆகும், கடுப்பாகும், எரர்ஸ் வரும், அது எல்லாத்தையும் தாண்டி நான் எஃபர்ட் போட எழுமுன்னா நான் ஷூரா சொல்லுவேன், நீங்க ஒரு 6 மந்த்ல ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். 6 மந்த்ல நீங்க பெரிய டெவலப்பரா மீன்ஸ் ஒரு பெரிய டெவலப்பரா அப்படி சொல்ல, சீனியர் டெவலப்பரா அப்படி சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து நீங்க ஒரு 6 மந்த்ல அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்க போடுற எஃபோர்ட்டை பொறுத்து. ஓகே, அடுத்தது வந்து ஏன் ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்றோம்ன்றது. இப்போ இதெல்லாம் கதைச்சிட்டு இருந்தானே, இப்போ இதுல நான் ஃப்ளட்டர் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அயோனிக் இருக்கு. அப்ப ஏன் நாங்க ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்ணணும்? இது ரெண்டுக்குமே நீங்க ஃப்ளட்டர் சூஸ் பண்ண வேணாம்னு சொல்லு, பட் நான் சூஸ் பண்ண போது இந்த கோர்ஸுக்கு நாங்க ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்ண போறதுக்கு என்ன ரீசன்னா, ஒன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ் இந்த பேசிக் லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட்டா. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இதுல எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ரியாக்ட் பட்டனை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சார்கள். ஓகே ஓகே ஓகே, நீங்க ரியாக்ட் பட்டனை யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும், மற்றபடி நான் தனியாக கழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இதுல 12 பேர், ஓகே 12 பேர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும் ரைட்டா. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தெரியும்னா எங்கள்கிட்ட ஜாவா ஸ்கிரிப்டை அதிண்ட பேசிக்ஸை வச்சுக்கொண்டு டெவலப் ஆனதுதான் வந்து ரியாக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். ரியாக்ட்ன்றது ஒரு யூஐ லைப்ரரி ரைட்டா, வெப் எல்லாம் டெவலப் பண்ணுவோம். ஸோ ஈஸி, உங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஈஸியான லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜாவா எவ்வளவு ஒரு கஷ்டமான லாங்குவேஜ்னு தெரியும் ரைட்டா. ஒரு பிரிண்ட்டுக்கே நீங்க அவ்வளவு அடிப்பீங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெயின் அதெல்லாம் அடிச்சு, பப்ளிக் கிளாஸ் எல்லாம் அடிச்சு வந்தாதான் ஜாவா வந்து ஒரு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியான லாங்குவேஜ் இல்லை, ஒரு பிகினருக்கு ரைட்டா. ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜாவா இல்லையோ இல்லை ஒரு சி ஷாப்போ அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் படிக்கிறாங்கள படிக்க வேணாம்னு சொல்ல, பட் நான் சொல்றேன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே ஒரு லைட்டான ஒரு ஈஸியான லாங்குவேஜ் ரைட்டா. ஃபன்னாவும் இருக்கும், லேர்ன் பண்ண ஒரு ஃபன்னான லாங்குவேஜ்னு சொல்லலாம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரியாக்ட் லேர்ன் பண்ணலாம், குயிக்காக லேர்ன் பண்ணலாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்கெல்லாம் அவங்களுக்கு லேர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 15 days எடுக்குதுன்னு வைங்களேன். 15 நாள் இருந்து அதையே படிக்கிறோம், அதோட அதை போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான். இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் தான் படிப்பேன் அப்படி இல்லை, ஒரு 1 hour 2 hour இருந்து தொடர்ந்து அதே வேலையா இருக்கேன்னா ஒரு 15 நாள்ல எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் கிளியர் ஆயிரும், பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுன்னா அடுத்தது என்ன செய்வோம், ரியாக்ட் ஒன்று இருக்கு. ஸோ ரியாக்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இப்போ ரியாக்ட்ல கொஞ்சம் பேசிக்ஸ் படிக்க வேண்டியிருக்கும், ஹுக்ஸ் அண்ட் என்ன, ரெண்டர் அண்ட் என்ன, ஜிஎஸ்எக்ஸ் அண்ட் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து ரியாக்ட்ல அதுக்கு நீங்க அடுத்த ஒரு 1 month எடுத்துக்கொள்றீங்கன்னு வைங்களேன். ரியாக்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிடணும். இப்ப நாங்க படிக்கும்போது நாங்க என்ன செய்யணும்னா, சில பேர் ஜம்மணி போறது ரைட்டா. இப்போ இதுல காப்பி பண்ணி போட்டா ஒர்க் பண்ணுமென்னு தெரியும், ஆனா அதை எப்படி ஒர்க் பண்ணுமென்னு தெரியாது ரைட்டா. அது சில நேரத்துல ஓகேவா இருக்கும். இப்ப நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கணும், ஆனா இப்ப கேட்டுட்டு இருக்காங்க நீங்க கேட்க அப்படி போட்டு கொடுக்குறது ஓகே, அது எல்லா நேரத்துலயும். ஆனா இப்ப நீங்க லேர்ன் பண்ணீங்க என்ன நீங்க மெத்தடை யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஒரு லைன் அடிக்கிறீங்கன்னா அது ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, படிக்கும்போது லேர்ன் பண்ணும்போது பேசிக்ஸ்ல நீங்க நல்ல ஃபவுண்டேஷன். அதாவது இப்ப நார்மலா நீங்க சொல்லுங்க, ஒரு வீடு கட்டும் போது அத்திவாரம் வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்கா போடணும். ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா அதுக்கு மேல ஈஸியா இருக்கும். இப்ப இல்ல நான் அத்திவாரம் வடிவா தெரியாது, பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஆனா அங்கால பாஞ்சு போய் படிப்பேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டே வடிவா தெரியாதுன்னு வைப்பேன், ஜாவா ஸ்கிரிப்டே எனக்கு தெரியாது, ஆனா நான் ரியாக்ட் தான் நேர படிக்க போறேன்டா. படிக்கலாம் இல்ல படிக்கலாம். ஆனா என்னன்னா ஒரு பெஸ்டான டெவலப்பரா வரையலாது உங்களால. ஒரு 10ஓட 11 இருப்பீங்க, ஆனா நீங்க ஒரு யூனிக்கான டெவலப்பரா உங்களால வரையலாது ரைட்டா. உங்களுக்கு
இன்டெப்தா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது எதுக்கு இருக்கு என்னத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அங்கால நீங்க லேர்ன் பண்ற ஸ்பீட் கூடவா இருக்கும். படபடன்னு பிடிச்சிட்டு போவீங்க. இல்லாட்டி பாடமாக்குற மாதிரி வந்துடும். ஓகே இதுக்கு இதுக்குன்னு எத்தனையோ பாடமாக்க முடியும், எல்லாத்தையுமே பாடமாக்க முடியாது, ரைட்டா? ஸோ நாங்க படிக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்டோ ரியாக்டோ எங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரைட்டா? இதுல வந்து என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு இதுக்கு தான் நடக்குது என்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? அப்ப உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு 1 month கிட்ட ரியாக்ட்ல உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் வர்றதுக்கு ரியாக்ட் படிக்கணும், ரைட்டா? ரியாக்ட் படிக்கணும். ரியாக்ட் படிச்சிட்டீங்கன்னா ரியாக்ட்ல இருந்து ரியாக்ட் நேட்டிவ்க்கு போறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. இப்ப ரியாக்ட் படிக்க உங்களுக்கு பெரிய அளவுல இதுகளும் தேவைப்படாது. என்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ் டெவலப்மெண்ட்னா இப்போ மொபைல் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ உங்களோட லேப்டாப்ஸ்ல பெரிய இது கொஞ்சம் ரெம்கள் கூட அப்படி இப்படி தேவைப்படும். ஆனா ரியாக்ட் படிக்கையோ ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கையோ நீங்க ஆன்லைன்லயே செய்யலாம். ரியாக்ட் வந்து லைட் வெயிட், அதாவது வெப் டெவலப்மெண்ட் அது. அப்ப அதுல நீங்க கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சுக்கிறது ஈஸி. அப்ப ரியாக்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்க, படிச்சு முடிய நீங்க ரியாக்ட் நேட்டிவ் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா என்ன ஆகும்னா ரியாக்ட் நேட்டிவ்லயுமே பேசிக்ஸ். இப்ப அப்படியே ரியாக்ட் படிச்சுட்டு அப்படியே உடனே மொபைல் டெவலப்மெண்ட் செய்யலுமானா இல்ல, ரைட்டா? அதுக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபோல்டர் என்ன அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கன்செப்ட் ஒன்றா இருக்கும், பேசிக் கன்செப்ட் ஒன்றா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாம் விளங்கி கொண்டு போகும். ஆனா மொபைல் டெவலப்மெண்ட்டுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும், ரைட்டா? அடுத்த ஒரு 1 month ஒரு சின்ன ஆப்கள் செய்றீங்க, ஒரு வெதர் ஆப் செய்றீங்க, அதாவது வெளியில இருந்து டேட்டா கொண்டு வந்து இதுல காட்டுறீங்க, ஒரு சின்ன இமேஜை போட்டு செய்றீங்க, அப்படியே ஒரு 2-3 ஆப் செய்வோம், ரைட்டா? அப்படி செய்யும். இப்படி நீங்க லேர்ன் பண்ணி கொண்டு போயிருக்க பிறகு நாங்க எங்களோட ஆப்கள் செய்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று காட்டினேன். ஓகே, இந்த ஆப் ஒன்று அது எதுக்கு நான் அதுல போட்டிருக்கேன்னா, ஓகே நான் இப்படி ஒரு ஆப் செஞ்சிருக்கேன், இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இப்ப நான் செஞ்சதுக்கு இதுதான் ஆதாரம், நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நாங்க உங்களோட போர்ட்போலியோன்னு சொல்லுவோம். நான் இப்ப சொல்லிட்டு போறதெல்லாம் வந்து நாங்க பிறகு நாங்க இதோ இன்ட்ரடக்ஷன் செஷன் தானே, இது முடிய உங்களுக்கு எங்களோட கோர்ஸ்ல என்னென்ன படிப்பிக்க போறோம்ன்றது அது சம்பந்தமான இதுதான். ஓகே, அப்போ போர்ட்போலியோ பில்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க செஞ்ச ஆப்கள் என்னென்ன போட்டு அது ஒரு போர்ட்போலியோ வந்து பில்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க்ஸ்ல சப்மிட் பண்றது. இப்போ ஒரு டிசைனர்ண்டா அவர்கிட்ட டிசைன் எல்லாத்தையும் போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருப்பேன், இல்ல ஒரு பிடிஎஃப் ஒன்று வச்சிருப்பேன், இல்லாட்டி ஒரு ஓகே ஒரு வீடு கட்டுறவர்னா தன் டிசைன் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ ஆல்பம் எல்லாம் வச்சிருப்பார், இல்ல ஒரு ஹீரோவுக்கு நடிக்க போறவர்னா அவர்கிட்ட போட்டோ ஷூட் ஆல்பம் எல்லாம் ஒன்னுல வச்சிருப்பாங்க, ரைட்டா? அதே மாதிரிதான் எங்களோட வேலையில நாங்க ஷோகேஸ் பண்றதுக்கு, அதாவது நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் பாருங்க என்று காட்டுறதுக்கு வந்து ஆதாரத்தோட ஒன்று வச்சிருப்போம். அதுதான் வந்து போர்ட்போலியோன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஒரு வெப்சைட்டோ ஒரு சின்ன சாம்பிள் வெப்சைட், அதுல வந்து எங்களோட எல்லா ஆப்ஸ்களும் போட்டபடி இருக்கும். அதுல கிளிக் பண்ணி போனா எங்களோட பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இருக்கும். அப்ப அவங்களுக்கு தெரியும், ஓகே இது இவன் தான் செஞ்சிருக்கான், அப்ப அவங்களுக்கு ஒர்க் தர்றது இருக்கு, ஈஸியா இருக்கு. ஸோ இந்த வேல தான் நாங்க ரியாக்ட் நேட்டிவ் படிக்க வேண்டியிருக்கும். இப்போ பிறகு அது படிச்சு முடிய ஓகே, அதுக்கு பிறகு இப்போ ரியாக்ட் நேட்டிவ்ல கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்க ஐஓஎஸ்க்கு எப்படி செய்யறது, ஐஓஎஸ் பில்ட் பண்றது எப்படி, ஆண்ட்ராய்டு ஆப்பை பில்ட் பண்ணி எப்படி மெத்தாக்கள் இப்போ நாங்கள் செய்யறதெல்லாம் இதுல செஞ்சுட்டோம். அப்போ மெத்தாக்களுக்கு கொடுத்தா தானே செய்யலாம். அப்ப மெத்தாக்களுக்கு அதை எப்படி ஏபிக்கியாச்சா பண்றது, இல்ல எப்படி ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் போனுகளுக்கு கொண்டு போறது, பிறகு இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா அதை எப்படி பப்ளிஷ் பண்றது, ரைட்டா? இப்போ வெப்சைட் மாதிரி ஈஸியா பப்ளிஷ் பண்ணல அது மொபைல் ஆப்ஸை. இப்போ கூகுளுக்கு போட்டீங்கன்னா அவன் ஒரு 1008 கேள்வி கேட்பான், இதுக்கு இது ஏன் இந்த ஆப் செய்றீங்க, என்ன பர்பஸ், இது இந்த பிரைவசி பாலிசி என்ன, ஏன் இந்த டேட்டா வாங்குனீங்க. இப்போ அதெல்லாமே நாங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, ஒரு ஆப் செய்த டெவலப்மெண்டோட எங்களோட வேலை முடிஞ்சிடாது. டெவலப்மெண்ட் செஞ்சா அதை கொண்டு ஆப் ஸ்டோர்ல போட்டு அவங்களோட எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வரையுமே மொபைல் டெவலப்மெண்ட் வேலை தான், மொபைல் டெவலப்மெண்ட் கடமை தான் வந்து அதா இருக்கும். இப்போ அது வேற ஒரு ஆள் செய்ய மாட்டாங்க, ஸோ நாங்க தான் அது செய்யணும். ஸோ அது சம்பந்தமான நாங்க லேர்ன் பண்றது எல்லாமே நாங்க இதுல சொல்லுவோம். அப்போ அதாவது ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல எப்படி போடுறது, அதே மாதிரி ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல எப்படி போடுறது, ஸோ அது சம்பந்தமான இது எல்லாமே இதுல என்னோட கோர்ஸ்ல வரும். ஸோ இப்போ ரியாக்ட் நேட்டிவ் அதான் சொன்னேன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சா நாங்க ரியாக்ட் படிக்கலாம், ரியாக்ட் படிச்சா ஈஸியா ரியாக்ட் நேட்டிவ் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போ ரியாக்டும் படிச்சிருவீங்க, ரியாக்ட் நேட்டிவும் படிச்சிருவீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு வேலை சஜித வரை மொபைல் டெவலப்மெண்ட்ல அந்த டைம்ல உங்களுக்கு அந்த கம்பெனில ஒர்க் இல்லைன்னா ரியாக்ட்ல ஒர்க் இருக்கும், ஸ்விட்ச் பண்ணலாம். ரியாக்ட் டு ரியாக்ட் நேட்டிவ் வெப்பும் செய்யலாம், மொபைலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்டா? ரியாக்ட் நேட்டிவ். அதே ஜாவா ஸ்கிரிப்ட் தானே படிக்கிறீங்க, இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு மேர்ன் ஸ்டெக்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ரியாக்ட் தெரியும், ரியாக்ட் நேட்டிவ் தெரியும், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்எண்ட் லைப்ரரி ஒன்று இருக்கு, நோட் ஜிஎஸ் தெரியும். அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சதுன்னா உங்களை ஒரு ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர்னு சொல்லலாம்.
அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு லாங்குவேஜ், அது நிறைய இடத்துல வேறையா தொழிற்படுத்தும். அதுதான் நான் ஜாவா ஸ்கிரிப்டை சஜஸ்ட் பண்றேன். இல்ல நான் ஃபிளட்டர் படிக்க போறேன்னா தாராளமா நீங்க படிக்கலாம். அது வந்து இப்ப ஃபிளட்டர் வெப் பண்ணவும் இருக்கு, ஃபிளட்டர்லயும் வெப் செய்யலாம். பட் அந்த அளவுக்கு ரியாக்ட் அளவுக்கு அது பவர்ஃபுல் இல்லை. ஆனா மொபைலுக்கு ஃபிளட்டர் அதுவும் இருக்கு. நீங்க உங்களை நான் சொல்றது அதை சூஸ் பண்ணணும் இல்லை, நீங்க யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி இப்போ நீங்க ஒரு வாட்ச் வாங்க போறீங்க, ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா கூட நிறைய நாங்க தேடுவோம் ரைட்டா, நிறைய தேடுவோம். அப்போ நாங்க என்னத்தை படிக்க போறோம்ன்றதையும் அதுக்கு பிளஸ் தென் இது எல்லாத்தையும் தேடணும் ரைட்டா. தேடி அவன்கிட்ட சூஸ் பண்ணி போகலாம். நான் சஜஸ்ட் பண்ணா ரியாக்ட் நேட்டிவ் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப இருக்கிற அது ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரம் வேலை வாய்ப்புகளும் இப்ப கூடவா இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் ரியாக்ட் நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல சொல்லல அது என்ன லாங்குவேஜ் என்ன டெக்னாலஜி இருக்கு. இப்ப எங்களுக்கே தெரியாது. இப்ப இந்த முறை யாரு இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னாலே அதுவே எப்படி மாறிச்சுன்னு சொல்லல. பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல எங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணல அது என்ன மாதிரி எந்த லாங்குவேஜ் இருக்க போகுதுன்றது. பட் ரியாக்ட் நேட்டிவ்க்கு வந்து என்னன்னா ரியாக்ட் நேட்டிவ் பேக்கப் பண்றது வந்து ஃபேஸ்புக், அது பெரிய நிறுவனம். அதே மாதிரி அவங்களோட அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இப்ப 0.76 இருக்கு அந்த வெர்ஷன்ஸ் புதுசா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து நியூ ஆர்கிடெக்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ரியாக்ட் நேட்டிவ்ல. ஆர்கிடெக்சர்ன்றா அதுண்ட இப்ப உள்ளுக்கு எப்படி வேலை செய்தாங்க. இப்ப நாங்க டெவலப் பண்ணுவோம் ரைட்டா, டெவலப் பண்றது அது டெவலப் இல்லை. ஆனா அந்த ரியாக்ட் நேட்டிவ் கிரியேட் பண்றது அதுக்கு தனி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ரைட்டா. இப்ப நாங்க டெவலப்பர்ஸ் வேற, அந்த இன்ஜினியர்ஸ் வேற. அது வந்து அது ஃபேஸ்புக்ல ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸா இருக்கும் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ அவங்க வந்து அந்த ஆர்கிடெக்சரையே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்றதுக்காக. இப்ப புதுசா ஆர்கிடெக்சர்ல சில அதை ரிமூவ் பண்ணி சில அதை கொண்டு புதுசா சேர்த்து அப்போ இப்ப இன்னும் ஃபாஸ்டா இருக்கு. ரியாக்ட் நேட்டிவ் வந்து 0.76க்கு பிறகு ஒரு 50% வந்து ஃபாஸ்டா இருக்கு, நியூ ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் ரைட்டா. இப்போ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நியூ ஆர்கிடெக்சர் அது எப்படி வேலை செய்யுது அதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. பட் இனிஷியலா இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க ஆர்கிடெக்சர் லெவலுக்கு நாங்க போக தேவையில்லை. பட் டெவலப்பருக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. ஆனா நீங்க ஸ்பீடா ஃபீல் பண்ணீங்க, ஸ்பீடா வேலை செய்யுது. இப்ப நீங்க போனை அப்டேட் பண்ணோம்னா ஸ்பீடா வேலை செய்யும். அப்ப எப்படி அப்டேட் ஆகுதுன்றது எங்களுக்கு தேவையில்லை. பட் அப்டேட் பண்ணா ஸ்பீடா வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சுக்க வேணும். பிறகு ஒரு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நீங்க அதுக்குள்ள என்ன புதுசா வந்திருக்கு, ஆர்கிடெக்சர்ல என்ன சேஞ்ச், அதுல அடுத்தடுத்த ஸ்டெப்புகள்ல படிச்சு கொண்டு வரணும். இப்ப டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பேசிக் தேவையோ பேசிக்ஸ்ல நல்ல கிளியரா படிச்சு கொண்டு போக வேண்டியது இது. அடுத்த வந்து இப்ப ரியாக்ட் நேட்டிவ் டெவலப் பண்ண போறோம்னா என்ன ரிக்யர்மெண்ட்ஸ் ரைட்டா. இப்ப ரிக்யர்மெண்ட்ஸ்னா உங்களோட லேப்டாப், கண்டிப்பா லேப்டாப்னு தேவை. லேப்டாப் இப்ப ரியாக்ட் நேட்டிவ்லயே 2 இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க ஃபிளட்டரா ரியாக்ட் நேட்டிவ் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப ரியாக்ட் நேட்டிவ்லயே 2 பார்ட் இருக்கு. 1 மினிட் தண்ணி. ஓகே ஓகே. இப்ப ரியாக்ட் கேக்குதானே? ஓகே. ரியாக்ட் நேட்டிவ்லயே வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்போன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ் CLIன்னு சொல்லுவோம், கிளைண்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ரைட்டா. எக்ஸ்போ, ரியாக்ட் நேட்டிவ் CLI 2 இருக்கு. இப்போ எக்ஸ்போண்ட் என்னன்னா எக்ஸ்போ கொஞ்சம் ஈஸி ரைட்டா, நிறைய செட்டப் இருக்காது. இப்போ நிறைய நாங்க செட் பண்ணுவோம் ரைட். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுவோம், எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணுவோம், 1008 வேலை செய்வோம். அது வந்து ரியாக்ட் நேட்டிவ் CLIக்கு நாங்க அவ்வளவுமே செய்வோம். ரியாக்ட் நேட்டிவ் CLIக்கு அவ்வளவு செஞ்சாதான் அது வேலை செய்யும். அப்ப ரியாக்ட் நேட்டிவ் CLI ரன் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேப்டாப் தேவை. அட்லீஸ்ட் மினிமம் 8 GB கூட ரேம் தேவைப்படும் ரைட்டா. அது வந்து ரியாக்ட் நேட்டிவ் CLIல இருக்கிற ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிளட்டர் இருந்தாலுமே அதே தான், அதே அளவு ரேம் தேவைப்படும். ஏன்னா ஹெவியா இருக்கும், கொஞ்சம் ஹீட் ஆகும் லேப்டாப், அப்படி ஒன்று இருக்கு. அது வந்து ரியாக்ட் நேட்டிவ் CLIல ஒரு மைனஸ். எக்ஸ்போன்றது ஜஸ்ட் ஒரு நோட் ஜேஸை இன்ஸ்டால் பண்ண காணும், எக்ஸ்போ வந்து ரன் ஆகும் ரைட்டா. ரன் ஆகும். அது என்ன, நீங்க உங்களோட போன்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட போன்லயே ரன் ஆக தொடங்கிடும். எக்ஸ்போன்றது இப்போ கொஞ்சம் காலமா இருக்கு, 2 பார்ட் இருக்கு. இப்ப நான் இதுவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்போல போறது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கொஞ்சம். ரியாக்ட் நேட்டிவ் CLI இந்த செட்டப்லயே சில நேரம் கடுப்பாயிரும், இப்ப நிறைய செட்டப் செய்ய வேண்டி வரும்.
அப்ப அதுலயே ஒரு சில பேருக்கு டவுன் ஆயிடுவாங்க ரைட்டா. இந்த லேப் சில நேரம் இந்த லேப் வந்து சப்போர்ட் பண்ணது இல்லை, எனக்கு ரேம் காணாது அப்படி என்னைக்கு நாங்க எக்ஸ்போக்கு போகலாம். எக்ஸ்போன்றது லைட் வெயிட்டா இருக்கும். போன்ல ஒரு கியூஆர் கோட் மாதிரி வரும், ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட போன்ல ரன் ஆக தொடங்கிடும். நீங்க டெவலப் பண்ண இங்க மாறிக்கொண்டிருக்கும். ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஐன்றது அப்படி இல்லை, கொஞ்சம் எமுலேட்டர் எல்லாம் செட்டப் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எல்லாம் செட்டப் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை. ஆனா இப்போ இதுவரையும் இப்போ எங்களோட கம்பெனிலையும் ஒர்க் பண்ணதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஐ வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இப்போ ஒரு ஒரு இ-காமர்ஸ் மாதிரி ஒன்று செய்றீங்க, சரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படி ஒரு 1 year ப்ராஜெக்ட் 2 year ப்ராஜெக்ட் ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஐ வந்து சொல்லிட்டே இருக்கும். அது வந்து ஒரு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம் ரைட்டா. இப்ப அப்படி அது உண்மையா இருக்கணும், கட்டாயம் அப்படிதான் இருக்கணும் இல்லை. இப்போ நிறையவே எக்ஸ்போ மாறிக்கொண்டு வருது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஐ வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸ்போ வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிகினர்ஸுக்கு வந்து எக்ஸ்போ ஈஸி. எந்த லேப்ல ரெம் இல்லை, ஆனா நான் லேர்ன் பண்ணணும்னா எக்ஸ்போக்குல நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட்டா. இது 2 இருக்கு. இப்ப நாங்க எங்கட கோர்ஸ்ல எதை கவர் பண்ணுவோம்னா அது ஆடியன்ஸை பொறுத்தது. இப்ப எக்ஸ்போ அதுல வர்ற ஆடியன்ஸ்ல வந்து அது வர்ற ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து எக்ஸ்போல போக விரும்புறாங்களா, சிஎல்ஐல போக விரும்புவாங்க. நாங்க பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுக்குமே சொல்லுவோம். எது பெஸ்ட், எது சூஸ் பண்ண விரும்புறாங்கன்னு பார்த்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸையும் பார்த்து மெஜாரிட்டியில போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சிமுலேட்டர் அண்ட் எமுலேட்டர்ஸ் கேள்விப்பட்டீங்களா தெரியாது. சிமுலேட்டர் இருந்தா சிமுலேட் பண்றது, அதாவது iOS ஆப், iOS போனு நாங்க எங்களோட லேப்ல கொண்டு வர ட்ரை பண்ணோம்டா மேதாயி. ஓகே, அண்ட் iOS போன நாங்க எங்கட மினிட் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹோல் ஸ்லைட்ஸ் க்ளோஸ் ஆயிட்டு. ஓகே, இப்ப ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நாங்கள் வந்து இப்போ சிமுலேட் பண்ணுறோம்னா, இப்போ ஃபோனை வந்து இதில் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம்னா, எங்களோட கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று கொண்டு வர ஒன்றுனா iOS-க்கான இதை வந்து நாங்கள் சிமுலேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி எமுலேட்டர்ஸ் வந்து இருக்கு. எமுலேட்டர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை கொண்டு வர ட்ரை பண்ணோம்னா எமுலேட்டர். இப்போ நான் இதில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரைட்டா. ஆண்ட்ராய்ட் ஃபோனை நாங்கள் டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி இதுலயே ஒரு ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், எமுலேட்டர்னு சொல்லுவோம். ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர்னு சொல்லுவோம். இதே மாதிரி iOS போனை ஓப்பன் பண்ணா அது வந்து சிமுலேட்டர்னு சொல்லுவோம். அடுத்த வந்து உங்களுக்கு விஎஸ் கோட் ஒன்று தேவைப்படும். அதாவது கோடை எடிட் பண்றது என்ன, ஓகே உலகம் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க, ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் எல்லாமே செட் பண்ணிட்டோம். எதுல போய் நீங்க டைப் பண்ண போறீங்க, எங்க கோட் இருக்கு, அது வந்து விஎஸ் கோட்ன்ற ஒரு அப்ளிகேஷன். அதெல்லாம் வந்து நாங்க கோட் பண்ண போறோம். ஸோ அதையுமே இப்போ கொஞ்சம் இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம்னா இப்போ ரியாக்ட் நேட்டிவ் படிக்க போறோம். இதை இப்போ நான் ஒரு சின்ன ஆப் ஒன்று செய்ய ட்ரை பண்ண போறோம்.
இதுல வந்து பார்த்தோம்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ட் நேட்டிவ் வந்து இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ஸ்கிரீன்ல ரியாக்ட் நேட்டிவ் வந்து சர்ச் பண்றேன் ரைட்டா. இப்ப நீங்க எப்படி தேடி செய்வீங்களோ அதே பட்டன்ல போறேன் ரைட்டா. இப்போ இதுல அதே பேட்டர்ன்ல போறேன். இப்போ நீங்க எப்படி செய்வீங்களோ, இப்போ பிகினர்ஸ் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே போறேன். இப்போ நீங்க அதே நேரம் இப்போ நீங்க எவ்வளவுதான் இதுல இருந்தாலுமே அப்பப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம், அப்பப்போ உங்களுக்கு தேட வேண்டி இருக்கும். இப்போ நிறைய இப்போ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நாங்க கூகுள்ல போயிட்டு ஓகே இது எப்படி ஒர்க் பண்ணுதா, இது ஏன் ஒர்க் பண்ணல, அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் லைஃப்ல அது அப்படித்தான் இருக்கும். இப்போ யாருமே கூகுள் யூஸ் பண்ணாமலோ இல்ல நான் பார்க்காம டைப் பண்ணுவேன் அப்படி அந்த ஒன்றும் இல்லை. இது ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரையும் லாஜிக் ரைட்டா. எப்படி உங்களுக்கு லாஜிக் ஒரு ஒன்றை யோசிக்க தெரியணும், இதை இப்படி போட்டா இப்படி வேலை செய்யும், அந்த ஐடியா வேணும். இது எப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செய்ய வைக்கலாம், எப்படியாச்சும் வேலை செய்ய வச்சோம்னா சரி ரைட்டா. டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் அதுதான். அதை தவிர்த்து நான் பாடமாக்கி வச்சு எல்லாத்தையும் அடிப்பேன் எவ்வளவு பாடமாக்க முடியும், அப்படி இல்லை ரைட்டா. கூடுதலாக டாக்குமெண்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் தான் நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதுல பார்த்தோம்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல. பேசிக் எலிமெண்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தோம்னா வியூ என்னன்னா நீங்க ஒரு பாக்ஸ் வந்து வைங்களேன், டிவ் டெக் உங்களுக்கு HTML தெரியும்னா வியூ வந்து டிவ்வுக்கு ஈக்குவல் ரைட்டா. டிவ் வந்தா அப்படி ஒரு பெட்டியோ, வியூவும் ஒரு பெட்டி ரைட்டா. டெக்ஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட் என்ன நார்மலா டெக்ஸ்ட்ன்றது ஒரு H1 டேக், P டெக், HTML சேர்த்து பாத்தீங்கன்னா H1 டேக், P டெக் அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் இன்புட் என்ன, இன்புட் கொடுப்பீங்க, ஒரு நேம் அடிப்போம், உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட், அது வந்து டெக்ஸ்ட் இன்புட். மற்றது வந்து ஸ்க்ரோல் வியூ. போன்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுவோம், இப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும் ரைட்டா. அப்போ அது மேல போய்கொண்டே இருக்கும், அதுதான் வந்து ஸ்க்ரோல் வியூ. இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்ல அது கட்டாயம் தேவை, ஸ்க்ரோலிங் வந்துகொண்டே இருக்கும். இப்போ வெப்லையுமே இருக்கு, பட் இதுல ஸ்க்ரோல் வியூ வந்து ஒரு முக்கியமானது. அடுத்து வந்து இமேஜ்ன்றது வந்து நார்மலா போட்டோ ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செட்டப் என்வயர்மெண்ட் கோர் கம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். இதுல போயிட்டீங்க எங்க இருக்குன்னு தெரியல, சர்ச் பண்ண. ஓகே, கோர் கம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பேசிக் கம்போனன்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க. வியூ இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, இமேஜ் இருக்கு, டெக்ஸ்ட் இன்புட் இருக்கு, ஸ்க்ரோல் வியூ, ஸ்டைல் ஷீட் CSS மாதிரி யோசிக்கலாம் ரைட்டா. இவ்வளவுதான் ரியாக்ட் நேட்டிவ் பேசிக் கம்போனன்ட்ஸ். ஆனா இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதான்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு தெரிஞ்சா நாங்க ஒரு சிம்பிள் ஆப்பை வந்து நாங்க சிம்பிள் ஆப் ரைட்டா, சிம்பிள் ஆப்பை நாங்க ஒரு சின்னதா செய்து பார்க்கலாம் ரைட்டா. அடுத்து பட்டன்ஸ் இருக்கும், அது இதெல்லாம் போக பார்த்துக்கலாம். இந்த பேசிக் கம்போனன்ட்ஸை வச்சு நாங்க ஒரு பட்டன் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அப்புறம் வியூவை வச்சு கூடுதலா நாங்க வியூவை வச்சு தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்வோம். ஒரு பெட்டியை வச்சு அதை சைட்ல வளைச்சு அந்த பெட்டிக்குள்ள ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு பட்டன் செய்வோம். ஸோ பேசிக் கம்போனன்ட் 6 தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அங்கே நாங்கள் மூவ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டேன். வியூன்றது ஒரு டிவ் மாதிரி ரைட்டா. அடுத்த டெக்ஸ்ட்ன்றது HTML P டெக் மாதிரி யோசிக்கலாம். அதே மாதிரி இன்புட் மாதிரி தான் ஸ்க்ரோல் வியூ நார்மலா வெப்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் ஆகும் ரைட்டா. அப்படித்தானே வெப்ல ஆட்டோமேட்டிக்கா தான் ஸ்க்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இமேஜ் IMG டெக் ரைட்டா. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா ஓகே வெதர் ஆப் இல்ல, இப்ப நாங்க ஒரு சும்மா ஒரு ஃபன்னான ஆப் ஒன்று செய்வோம். என்னன்னா இதுல ஒரு பூனைகளை பற்றின ஒரு டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து இதுல காட்டுற மாதிரி ஒரு சின்ன ஆப் உண்டு. நான் செய்ய இதுல எங்க சைட்ல உங்களோட இதுல எமுலேட்டர்ல மாறிக்கொண்டு இருக்கும். என்ன செய்ய போறோம்னா டேட்டாவை எடுத்துக்கொண்டு வரப்போம். இப்ப API ஒன்று இருக்கு, ஃபெச் டேட்டா ஃப்ரம் சர்வர். அதாவது API என்ன, நீங்க மொபைல்ல செய்யறது எல்லாமே கூடுதலா ஃப்ரண்ட் அண்ட் வேலை தான் ரைட்டா. இப்போ மொபைல்லையே ஃபுல்லாவே செய்யலாம். இப்போ வெளியில இருந்து டேட்டா வராமலும் செய்யலாம். ஆனா ஒரு டேட்டாங்களை காட்ட போறோம், நீங்க ஒரு வெதர் ஒரு ஒரு இன்றைக்கு மழை பெய்யுது, அது என்ன அந்த மழை பெய்யுதுன்றது இன்றைக்கு மழை பெய்யுதுன்னு எங்க இருந்து வரும், அது வந்து வேற ஒரு பேக்கெண்ட்ல இருக்க போகுது, வேற ஒரு இடத்துல இருக்க போகுது. அதை நாங்க எடுத்துக்கொண்டு வருவோம், எடுத்துக்கொண்டு வந்து எங்களோட ஆப்ல கொண்டு வந்து காட்ட போறோம். அதுதான் நாங்க ஃபெச்ன்றது எடுக்கிறது. ஃபெச் பண்றதுன்றது அதுதான் சொல்ல போறோம். ஒரு வெளியில இருந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து
இங்க கொடுக்குறது. இப்ப நீங்க நார்மலா மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பேக் ஹண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் ஹண்ட் இருக்கும். இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்லயும் அது வந்து மொபைல் டெவலப்மெண்ட் ஃபுல்லாவுமே மொபைல்லயே தங்கி இருக்கலாம், எல்லாமே வெளியில இருந்து ஏபிஐ வராம அப்படியான ஆப்ஸும் இருக்கு. ஏன்னா மொபைல்ல நீங்க பாக்குற ஃபொண்டை கூட்டி குறைக்கிறதோ இல்ல சிஸ்டம் அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, வெளியில இருந்து டேட்டா வராது, இதுக்குள்ளேயே வச்சு செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இல்ல இப்ப ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப் இருக்குன்னு வைங்களேன், அதுல ஃபுட் ஆர்டர் பண்ணா என்னென்ன ஃபுட் இருக்குன்றது உங்களுக்கு அங்க இருந்து தான் வரணும், பேக்கெண்ட்ல இருந்து வரணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ரைட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்கன்னா, ஹோட்டல்ல வந்து சாப்பிட இருக்க டைனிங் டேபிள்ல இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்ட் ஹண்ட் ரைட்டா, இல்ல அந்த சாப்பாடு அடிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஃப்ரண்ட் ஹண்ட் சொல்லுவோம். பேக்கெண்ட்ன்றது கிச்சன்ல நிறைய வேலைகள் நடக்கும் ரைட்டா. கிச்சன்ல சமைச்சு கொண்டு இருப்பாங்க, வெட்டி கொண்டு இருப்பாங்க, காய்கறி எல்லாம் வெட்டி இருக்கும் ரைட்டா. இப்ப ஃப்ரண்ட் ஹண்ட்ல அங்க முன்னுக்கு இருக்கிறவர் வந்து ஏபிஐன்ற ஒரு ஆள் இருப்பார், அதுதான் அந்த அங்க ஒர்க் பண்ற அந்த சர்வர்ன்னு சொல்லுவோம் தானே, சர்வர்ன்னு சொல்லுவோம். அப்ப அவர்கிட்ட போயிட்டு சொல்ல போறாங்க, ஓகே எனக்கு இது தேவைன்னு சொன்னா அவர் போயிட்டு கிச்சன்ல சொல்லுவார், கிச்சன்ல இருந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, அவர் திருப்பி வந்து இங்க தருவார். இப்ப ஏபிஐன்றதுதான் இங்க இருந்து என்ன தேவைன்றது அங்க போய் சொல்றது, அங்க இருந்து கொடுக்குறது இங்க ஒண்ணு வந்து காட்டுறது. ஸோ அங்க இருந்து டேட்டாவை எடுத்து இங்க நாங்க மொபைல்ல காட்ட போறோம். ஒரு வெரி பேசிக்கான ஆப் ஒன்று செய்ய போறோம் ரைட்டா. அதுதான் செய்ய போறோம். அதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அடுத்து இதுக்கு பிறகு நாங்க கோர்ஸ்ல என்னென்ன கவர் பண்ணுவோம்ன்றத சொல்றேன் ரைட்டா, இருக்கா திருப்பி தான் சொல்றேன். ஓகே ஓகே, இதுல இதுவரையும் ஓகேவா போகுதா? எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, உங்களுக்கு ஓகேவா போகுதுன்னா ரியாக்ட் பண்ணுங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ நான் மொபைல இதை ஆன் பண்ணிட்டேன். ஓகே சரி பரவாயில்ல, ரியாக்ஷன்ஸ் ஓகே, தேங்க்யூ. நான் இப்ப இதுல நீங்க இதான் விஎஸ் கோடுன்னு சொன்னேன், கோட் எடிட்டர். இப்ப ரெண்டுமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபுல் ஸ்கிரீன்ல சைட்ல மொபைல் ஆப் தெரியுது, இங்கால இது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இந்த லெப்ட்ல டேப் பண்ணணும், ஸோ பெரிய ஸ்கிரீன் இல்ல. மற்றபடி இதுல பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபோல்டர்ஸ்க்கு என்னென்ன இருக்கு ரைட்டா. நீங்க ஆன்ல வெயிட் 1 மினிட். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன் ரைட்டா. இதுதான் ரியாக்ட் நேட்டிவ் ஃபைல்ஸ். இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்குல்ல ரைட்டா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை பற்றி இப்போ யோசிக்க தேவையில்லை, நான் செய்யறதை மட்டும் பாருங்க. நிறைய ஃபைல்ஸ் இருக்கு இதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கு, ஐஓஎஸ் ஃபோல்டர் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, ஐஓஎஸ் ஃபோல்டர் இருக்கு, நோட் மாடியூல்ஸ் இருக்கு, நிறையவே இருக்கு ரைட்டா. இப்போ இதுல எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு இல்லை, பட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நார்மலா. அது அப்புறம் கோர்ஸ்ல என்னென்னதுக்கு பாதிக்கிறோம் அது எல்லாமே டீடைல்ஸா கவர் பண்ணுவோம். இப்போ நான் இந்த app.tsx ஒரு ஃபைல் இருக்கு, அதெல்லாம் எடிட் பண்ண போறேன். அதுதான் உங்களுக்கு இங்க தெரிய போகுது ரைட்டா. முதல்ல இந்த ஆப்புக்கு நான் பேர் வச்சிருக்கேன், கேட்ஃபேக்ஸ்ன்னு வச்சிருக்கேன் ரைட்டா. பூனைகளை பற்றின தகவல்கள் வந்து ஒரு இது வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்றேன், அந்த ஆப்பை இதுலயே ஓப்பன் பண்றேன். இதுல இங்க இருக்கு, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ரைட்டா. இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, கேட்ஃபேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எம்டிஆர் இந்த ஃபைலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க. இதுல பாத்தீங்கன்னா நாங்க அப்பவே பார்த்தோமே பேசிக் எலிமெண்ட்ஸ், வியூ இருக்கு, வியூன்றது டியூ, அதாவது ஒரு பெட்டி. அடுத்தது டெக்ஸ்ட்ன்றது என்ன, எழுத்துக்கள் ரைட்டா. ஸ்டைல் ஷீட் என்ன, சிஎஸ்எஸ் மாதிரி யோசிச்சுக்கொள்ளுங்க, சிஎஸ்எஸ். இந்த மூணும் இதுல பேசிக் எலிமெண்ட்ஸ் என்ன, 2 இருக்கு, இமேஜ் ஒன்று இருக்கு, அதே நேரம் ஸ்க்ரோல் வியூ ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ டைம் வந்து 8 மணி. ஓகே, குயிக்கா முடிக்க ட்ரை பண்றேன். இதுல இப்ப வியூல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ரைட்டா. இது ஃபுல்லாவே வியூல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெள்ளையாது இருக்கு ரைட்டா. இப்ப இதுக்கு இந்த வியூக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன். மற்றது வந்து இது வந்து ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்லை, பிறகு நாங்க டீட்டெயிலா சொல்லுவோம். பட் இப்போ ஒரு ஆப் பண்ண ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள இந்த ரிட்டர்ன் இதுல இந்த யூஐல என்னென்ன தெரிய போகுது நான் இதுக்கெல்லாம் செஞ்சு கொண்டு போறேன். பெரிய ஒரு பெட்டி, வியூன்றது ஃபுல்லா ஒரு பெரிய பெட்டி. இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் ஈஸியா ரைட்டா. ஸ்டைல் ஒன்று கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஈஸியா கொடுப்போம். ரெட் அண்ட் கொடுப்போம், ரெட் கொடுத்தேன், ஒன்னையுமே காணல ரைட்டா. அடுத்து வந்து இதுல ஃபிளெக்ஸ் ஒரு இதாண்டு இருக்கு. ஃபிளெக்ஸ்ன்றது ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபிளெக்ஸ் 1 கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஏரியாவே எடுக்கும்.
ரைட்டா? ரீஃப்ரெஷ் ஆகுது இல்லையா? அது தெரியல. யான் ரன் ஆண்ட்ராய்ட். ஸோ நீங்க உங்களோட லேப்ல செய்யும் போதுமே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். Loading. ஓகே, 1 minute கொடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நாங்கள் கொடுக்குற கொமாண்ட். ஆண்ட்ராய்டு ரன் பண்ணுறது யான் ரன் ஆண்ட்ராய்டுன்னு கொடுப்போம். வேறு வேறு இதுகள் யூஸ் பண்ணலாம், பட் நான் யான் யூஸ் பண்ணேன்னா. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் கலர் முதல் கொடுக்க உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே வரல. ரைட்டா? நான் ஃப்ளெக்ஸன் ஒன்று கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸன் ஒன்று 1 கொடுத்தேன்னா இப்போ அது ஃபுல் ஏரியாவையுமே எடுக்குது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நாங்கள் பெரிய ஒரு பெட்டி போட்டோம். ரைட்டா? பெரிய ஒரு பெட்டி போட்டாச்சு. இப்போ இந்த பெட்டிக்குள்ள இன்னும் 2 சின்ன பெட்டி போடலாம். ஓகே, இது ஒரு பெட்டிக்குள்ள இன்னும் 2 சின்ன பெட்டி. அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன். ஹைட் வந்து கொடுக்குறேன். ஹைட் வந்து 100 பிக்சல். இப்போ நீங்க வெப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க? பிக்சல் பிஎக்ஸ்ன்னு கொடுப்பீங்க. இங்க அப்படி கொடுக்க தேவையில்லை, நார்மலா அப்படி கொடுத்தா சரி. இதுக்கு ஜெலோன்னு கொடுக்குறேன். ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி ஒன்று வந்துட்டு மேல. இப்ப போனை பொறுத்த வரையுமே மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் இருக்கு. அதாவது மெயின் ஆக்சிஸ்னா மேல இருந்து கீழே தான் போன நீளப்பாட்டுக்கு தான் இருக்கும். இப்ப லேப்டாப் அதோட லேப்டாப்னு சொல்ல மாட்டேன், வெப்ப பாத்தீங்கன்னா இது இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து எக்ஸா இதா தான் இருக்கும், இப்படி குறுக்கவா இருக்கும். ரைட்டா? ஆனா போனுக்கு இதுதான் எங்கட இது மெயின் ஆக்சிஸ் வந்து நிலைக்குத்தா தான் இருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ்ல இப்ப நாங்க அடுத்த இதுல போடுறேன், இன்னொரு பட்டி போட்டா அது கீழே வரும். இப்ப இதுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரியணும்னா உங்களுக்கு இந்த கலரை மாத்திரம். இப்போ இதுக்கு ஒரு வித்தியாசம். இப்ப இன்னொன்று போட போறேன்னா 1 கிலோ 1 தான் வரும். இதுதான் வந்து டிஃபால்ட்டா போன் இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து இந்த இப்படிதான் இருக்கும். ரைட்டா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 3 பட்டி போட்டோம். சிம்பிள்னா இப்போ இதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஒரு பெரிய பட்டி போட்டீங்க, அதுல 3 பெட்டி 3 கலர் கொடுத்தீங்க. ஓகே, இப்போ என்னன்னா இதுல நான் வந்து இதுல டிரெக்ஷனை மாத்தல. நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டா இது 1 கிலோ 1 தான் வரும். இப்போ இதுல ஃபிளெக்ஸ் டிரெக்ஷன் இருக்கும். அது ஃபிளெக்ஸ் டிரெக்ஷன் நார்மலா கொலம்ல இருக்கும். இப்போ நாங்க அதை ரோவுக்கு மாத்தினோம்னா இங்கால மாறும். இப்ப குளத்துல வந்து ரோ இப்போ எங்களுக்கு ஒன்று சில நேரம் பக்கத்துல தேவைப்படும். அந்த நேரம் ஃபிளெக்ஸ் டிரெக்ஷன். இப்போ இதெல்லாமே ஃபிளெக்ஸ்ன்றது ஒரு டிசைன் பண்றதுக்கான ஒரு தனி கன்செப்ட். அது மொபைல்ல டிசைன், மொபைல்ல வெப்ல ஃபிளெக்ஸ் ஒன்று இருக்கு, ஃபிளெக்ஸ் பாக்ஸ். அது லேர்ன் பண்ணோம்னா ஈஸி. டிசைன் பண்றதெல்லாம் ஈஸி. 1 கிலோ 1 போடுறது, அங்க போடுறது, இங்க போடுறது எல்லாமே ஈஸியா இருக்கும். ரைட்டா? இப்போ இதை வந்து போட்டோம். இதுதான் வந்து வியூவும் இப்போ உங்களுக்கு விளங்கிடுச்சு. டெக்ஸ்ட் ஓகே, வியூ விளங்கிடுச்சு. 5ல் 1 படிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் போடுப்பேன். இப்போ டெக்ஸ்ட்ல வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியுதா இதுல டெக்ஸ்ட் வந்தது. இப்ப டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டைல கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபொன் சைஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். 20 தெரியுது இல்ல, 28. இப்போ ஃபொன் கலர் கொடுத்தோம்னா நடுப்போம் ஒயிட். ஓகே, அதே மாதிரி ஃபோன் வெயிட் கொடுக்கலாம். வெயிட் ஒரு 800. கொஞ்சம் போல்ட் ஆகி இருக்கு. இப்ப இதுதான் டெக்ஸ்ட். இவ்வளவுதான் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல பெருசா ஒண்ணும் இல்லை. டெக்ஸ்ட் வியூ இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கு. இப்ப 2 படிச்சிட்டீங்க. 6 பேசிக் கமாண்ட்ல 2 படிச்சாச்சு. ரைட்டா? அடுத்தது வந்து
என்ன படிச்சுனா வியூ அண்ட் டெக்ஸ்ட் பாத்தீங்க, இமேஜ் பார்ப்போம், இல்லாட்டி ஸ்க்ரோல் வியூ பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து இப்போ என்ன இஷ்யூ ஆகும்னா, இப்போ பாருங்க நான் இதுல நிறைய போடுறேன், ஒன்று போட்டு கொண்டு போறேன். இதை இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு இடக்கிட கலரை மாத்தினதான் தெரியும். ஓகே, இந்த கடைசி வந்து ஜெலோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜெலோ ஜெலோ ஒன்று கொடுத்தேன். இப்ப நான் ஸ்க்ரோல் பண்றேன், இப்ப மேல தள்ளுறேன், ஆனா உங்களுக்கு அந்த இது தெரியுது இல்லை. ஏன்னா இப்ப ஸ்கிரீன் ஹைட்டை விட நீங்க கொடுத்தது வந்து இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 12 கொடுத்தீங்க. அப்ப ஸ்கிரீன் ஹைட் ஒரு 600 பிக்சல், இது வந்து 1200 வந்து இப்ப கீழே போகாது, உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண இயலாது. ரைட்டா, இப்ப ஸ்க்ரோல் பண்ண இயலாதுன்னா நாங்க இங்கதான் ஸ்க்ரோல் வியூவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரோல் வியூ என்னன்னா இது வந்து எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும், இது நான் பாக்குறது ஃபுல்லாவே இப்ப எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணணும்ன்றதுக்காண்டி நான் மேல கொடுக்குறேன். இல்லாட்டி அது பேரன் கமெண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப இது நார்மலா ஸ்க்ரோல் ஆகும். திருப்பியும் வேலை செய்யறேன்னு பார்த்தேன். ஓகே, ஒர்க் பண்ணுது. அப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்க்ரோல் ஆகுது. இப்ப உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகுது தெரியுது தானே? தெரிஞ்சா ஒரு இது போடுங்க. ரைட்டா, இப்ப உங்களுக்கு நார்மலா ஸ்க்ரோல் ஆகுறது தெரியுது. அப்ப இப்ப இப்ப நம்ம பேசிக் காம்பனன்ஸ் 6ல 3 பாத்துட்டீங்க. ஸ்க்ரோல் வியூ ஒன்று என்னன்னு தெரியுது, வியூ ஒன்று என்னன்னு தெரியுது, டெக்ஸ்ட் ஒன்று தெரியுது. ரைட்டா, அடுத்தது வந்து இமேஜ். இமேஜ் கண்டிப்பா தேவை, இமேஜ் இல்லாம நாங்க ஒன்றும் செய்யலாது. ஸோ இமேஜ் ஒன்று போடுவோம், இமேஜ் எங்கேயாவது போடுவோம். ரைட்டா, ஸோ இமேஜ் இங்க இமேஜ் இருக்கு, சோர்ஸ் இமேஜ் நான் மறந்துட்டேன், போய் தேடுவோம். ரைட்டா, இமேஜ் எப்படி போடுறான்னு இதுல போயிருந்தீங்கன்னா இமேஜ் ரியாக்ட் நேட்டிவ் இமேஜ் அடிச்சீங்கன்னா அது வந்துருச்சு. அப்படியே போறோம், இதுலயே கோட் இருக்கும், அது அப்படி காப்பி பண்ணி கொண்டு வரோம், பண்ணி வந்து இதுல போறோம். ஓகே, இமேஜுக்கு இமேஜ் இருந்தா இமேஜுக்கும் ஸ்டைல் கொடுக்கலாம் இதே மாதிரி. ஓகே, ஒரு ஸ்டைல கொடுப்போம். இதுல ஸ்டைல் வந்து ஹைட் 200, வித் வந்து 200. கூகுள் ஓகே, ஹைட் வந்து 2 கொடுத்துருக்கேன். இப்போ இதுல URI-ன்றது வந்து நாங்க யூஸ் பண்ண போற என்ன சொல்றது ஒரு இமேஜின் URL. ரைட்டா, இமேஜ் ரியாக்ட். ஓகே, வேற ஏதாவது இமேஜ் கொடுப்போம். ஓகே, ஓகே, நான் டவுனிங் கொடுக்குறேன். நல்லா இருக்கு, இந்த காப்பி பண்றோம். இந்த URL இருக்கும், காப்பி இமேஜ் URL இமேஜ். ஓகே, இல்லாட்டி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப், இல்லை அந்த URL காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு வந்து கோடுக்கு வரேன், கோட்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த URL-க்கு பதிலாக URI-க்கு பதிலாக இதை போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இமேஜும் போட்டோம். ரைட்டா, அதாவது ஸ்டைல் எல்லாத்துலயுமே ஸ்டைல் ஒன்று தான். ஹைட் வித் கொடுக்குறோம். சோர்ஸ்ன்றது என்ன இமேஜ் எங்க இருந்து எடுக்க போறோம்ன்றத சோர்ஸ்ல கொடுப்போம். ரைட்டா, இந்த சேர்ல ஒரு இஷ்யூ இருக்கு, நான் ரிப்கா ஸ்டாப் பண்ணி திருப்பி ஆன் பண்றேன். ஓகே, இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. ரைட்டா, ஒரு இமேஜ் வந்து போட்டோம். அப்ப நாங்க இதுல மொத்தத்துல எத்தனை படிச்சிட்டீங்கன்னா 4 படிச்சிட்டீங்க. பேசிக் காம்பனன்ஸ்ல ஸ்டைல்ஸ், டெக்ஸ்ட் தெரியுது, வியூ தெரியுது, இமேஜ் தெரியுது, ஸ்க்ரோல் வியூ தெரியுது. இன்னொன்னு மிஸ் ஆகுது. யாராச்சும் தெரிஞ்ச செட்ல போடக்கூடிய மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு செட் ஓபன் பண்ணி விடலாமா? பேசிக் காம்பனன்ஸ் அதுல 6 இருந்தது தானே அப்போது அப்போ பார்க்கும்போது. இப்ப ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, 1 2 3 4 5 தான் இருக்கு. ரைட்டா, யாராச்சும் போயிட்டு உங்களோட ரியாக்ட் நேட்டிவ் வெப்சைட்ல போயிட்டு கோட் காம்பனன்ட் தேடி பார்த்து போடுறேன்னா போடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஓகே, ஸ்டைல் ஷீட் பார்ப்போம். ஸ்டைல் ஷீட்னா இப்போ இது பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளவு நேரம் நாங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தானே எழுதிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு பதிலாக நாங்க இதை கட் பண்ணி இதுல எழுதலாம். ரைட்டா,
பாக்ஸ் ஒன்று கொடுக்குறேன், ஒரு கிளாஸ் கொடுக்குற மாதிரி தான் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. என்ன இஷ்யூ ஆயிட்டா, பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இத இங்க வந்து இப்ப அதை அங்க இருந்து வெட்டி எடுத்துட்டு ஸ்டைல் ஷர்ட் இப்ப இதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதிட்டு திருப்பி திருப்பி எழுத தேவையில்ல பாருங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இப்ப இதுல வந்து இப்ப நான் இப்ப இதுல இருக்க எல்லா பாக்ஸையும் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இப்ப இவ்வளவு திருப்பி திருப்பி நீட்டுக்கு எழுத தேவையில்ல. ஓகே, இப்ப நான் போட்டேன்னா ஓகே இப்ப வந்துருச்சு உங்களுக்கு பாக்ஸ் ரைட்டா. அப்ப ஈஸி காண்டி இப்ப இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே டெக்ஸ்ட் இன்புட் போட்டிருக்கேன். ஓகே 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 தேங்க்ஸ், மறந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இப்ப கொஞ்சம் கிளீனா இருக்கும். அப்ப அது கொஞ்சம் குப்பையா இருந்தது, இப்ப கொஞ்சம் கிளீனா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதுதான் வந்து ஸ்டைல்ஸ். ஒன்றும் இல்லை, அங்க இருக்கிறத பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து இதுல போடுறோம், அவ்வளவுதான் தட்ஸ் இட் ரைட்டா. இப்ப ரியாக்ட் நேட்டிவ்ல 5 பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இன் டெக்ஸ்ட் இன்புட் ரைட்டா. அதையும் ஒருக்கா பார்த்து விட்டோம்னா உங்களோட பேசிக் கம்போனன்ட்ஸ் லைக் கவர் பண்ணியாச்சு ரைட்டா. டெக்ஸ்ட் இன்புட் எடுத்தோம்னா இதுல போயிட்டு ஓகே இதுல இப்ப உங்களுக்கு நிறைய போட்டு காட்டியாச்சு தானே. இனி இந்த பொட்டியெல்லாம் தேவையில்லை, பொட்டியை ரிமூவ் பண்றேன். பொட்டியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மேல இருக்க அந்த ரெட்டையும் எடுக்கிறேன். அது பாக்குறதுக்காண்டி போட்டோம் நாங்க. இப்ப அதையும் எடுத்தாச்சு. இதை இமேஜுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இன்புட் போடுவோம் ரைட்டா. டெக்ஸ்ட் இன்புட் டெக்ஸ்ட் இன்புட் போட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து வந்திருக்கு இந்த இதை இப்ப நான் இதுல உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், ஸ்டைல கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் ரெட் சும்மா செக் பண்ணி பாக்குறதுக்கு கொடுக்குறது ரைட்டா. இப்ப ரெட் எல்லாம் நீங்க யூஐல யூஸ் பண்ணீங்கன்னா உங்க அப்ப ஒருத்தரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ரைட்டா. யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன இடத்துல யூஸ் கண்டபாட்டு குப்பையா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுல கிளிக் பண்ண உங்களுக்கு டெக்ஸ்ட் இன்புட் இதுல நான் டைப் பண்ணலாம் ரைட்டா. இப்ப நான் டைப் பண்ணீங்க இப்ப உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா கீபோர்ட் ஒண்ணா ரைட், இதுதான் டெக்ஸ்ட் இன்புட். இப்ப இதுல டைப் பண்ண இப்ப இதுல டைப் பண்றதை நான் அங்க காட்டணும்னா நான் அந்த செய்யலாம். பட் அதுக்கு நான் கொஞ்சம் அடுத்தது ஹுக்ஸ் அதெல்லாம் படிக்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை பத்தி கவலைப்படாங்கன்னா உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன் ரைட்டா. நீங்க செஞ்சு காட்டிக்க சில நேரம் ஒர்க் பண்ணாது, அதுக்காண்டி நீங்க தப்பா நினைக்க கூடாது. எம்டியை கொடுத்துட்டு டெக்ஸ்டின் உள்ள வேல்யூ செட் பண்றோம். வேல்யூ வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல தெரியும். ஓகே, என்ன பிரச்சனைனா இன்புட்டுக்கு ஸ்டைல் வந்து ஒயிட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். பிளாக் கொடுக்குறேன். ஓகே, இப்ப நான் இதுல பாருங்க, நான் இங்க டைப் பண்றேன், அது அங்க மாறிட்டு போகுது ரைட்டா. ஸோ இப்படியும் செய்யலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கிற 16 ஓகே ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கிற பேசிக் கம்போனன்ட்ஸ் வந்து ஆறுமே உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன் ரைட்டா. ஆறுமே டீச் பண்ணிட்டேன். இப்போ குயிக்கா உங்களுக்கு ஒரு ஃபெச் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி எப்படி எடுத்துட்டு வரன்ற அதையுமே நான் சொல்றேன் ரைட்டா. இப்ப இவ்வளவுமே இதுல இருக்கிற டேட்டா தானே. இப்போ எப்படி வெளியில இருந்து கொண்டு வர்றதுன்றதை அதுக்கு நான் ஏற்கனவே கோட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சில இந்த டைம்ல ஒர்க் பண்ணா போயிடும், டைம் இல்லாம போயிடும். அப்ப நான் உங்களுக்கு ஓகே இதை காப்பி பண்ணி போடுவோம் ஃபுல்லா. இப்போ பார்த்து இதையே காப்பி பண்ணி இங்க வச்சு போட்டுட்டு இப்போ ஸ்டைல் சீட் உங்களுக்கு தெரியும், எங்கேயுள்ள இருக்க ஃபுல்லா ஸ்டைல் ஃபிளட் லிஸ்ட். இப்போ ஃபிளட் லிஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை, ஸ்க்ரோல் வியூவே பார்த்துக்கலாம். ஓகே, பட் இப்போ சும்மா காட்டுறேன். அதுக்கு பிறகு இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் தேவையில்லை. இது என்னன்னா இது டேட்டா வந்து வெளியில இருந்து ஒரு ஏபிஐல இருந்து வருது. டேட்டா வந்து இந்த ஏபிஐல இருந்து வருது, இந்த HTTP JSON பிளேஸ் கோட் அதுல இருந்து வார டேட்டாவை கொண்டு வந்து
உங்களுக்கு இதுல காட்டுறோம். ஃபிளட் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை. ஓகே, நான் இப்ப ஈஸியா மாத்தி காட்டுறேன். இது தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரெண்டர் ஐட்டம் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்றேன். எரர் தேவையில்லை, எரர்ஸ் பிறகு பார்ப்போம். இஸ் லோடிங் இப்போ டேட்டா வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே லோட் ஆகுது. அப்போ அது லோட் ஆகிக்க ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் இருக்கு, அந்த வட்டமா சுத்திக்கிட்டு இருக்கும், அதான் வந்து ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றது, அது பெருசா ஒன்றும் இல்லை. ஆக்டிவிட்டி லோட் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை ரிட்டர்ன் பண்ணுங்க. இதை ஆக்டிவிட்டின்னா அது லோட் ஆகிக்கிட்டு இருக்க. இந்த யூஸ் எஃபெக்ட் அது எல்லாமே வந்து ஹுக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹுக்ஸ் வந்து பிறகுதான் படிப்போம். ரியாக்டுக்கு வரும். இதெல்லாம் ரியாக்ட் நேட்டிவ் கான்செப்ட் இல்லை, ஹுக்ஸ் வந்து ரியாக்ட் கான்செப்ட். ரைட்டா, லேர்ன் பண்ணிக்க ரியாக்ட் கான்செப்ட் படிச்சு தான் இதுக்கு வரும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா வேற ஒரு டேட்டா எடுத்துட்டு வரேன். வேற ஒரு ஏபிஐல வந்து ஃப்ரீ ஏபிஐ வித்தவுட் கீஸ் இதுல போனோம்னா கொஞ்சம் சார்ஜ் இஷ்யூவா இருக்கு, குயிக்கா முடிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஏபிஐ இருக்கு. ஓகே, இந்த ஏபிஐல போனா ஒரு பூனைகளை பற்றின தகவல்கள் வரும். ரைட்டா, இந்த ஃபேக்டர் ஒன்று வருது. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போறேன் இப்போ. அந்த ஏபிஐ காப்பி ஒன்று. ஓகே, இந்த ஏபிஐல இருந்து டேட்டா எடுக்க போறேன். இந்த ஏபிஐல இருந்து இந்த எக்ஸியோஸ் கெட் அது எல்லாமே சிம்பிள் தான். இப்ப டைம் காணாது. ரைட்டா, இவ்வளவு சொல்றது அதுக்காண்டி நான் சொல்லாம போறேன். இப்ப எனக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்ப டேட்டா இங்க இருக்கு. அதாவது என்ன செய்யறோம்னா யூஸ் எஃபெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் லோட் ஆகிக்க ரன் ஆகும். ரன் ஆனோடனே இந்த ஆக்சியோஸ்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு வர ரெஸ்பான்ஸை இங்க வச்சிருக்கிறோம். லோடரா இருக்கா முதல் பாருங்க, லோடர் வந்து ட்ரூ வந்து இருக்கும், அதாவது லோடு ஆகிக்கொண்டு இருக்கும். இப்ப டேட்டா வந்தோன்னா மிச்சம் எல்லாத்தையும் இதென்ன நான் சொல்றதை மட்டும் லோட் ஆகும். லோட் ஆனதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணோன்னே லோட் ஆகிற என்ன வட்டமா சுத்துற மாதிரி காட்டுவீங்க. காட்டி முடிய எனக்கு இப்ப ஓகே அது லோட் ஆகி டேட்டா வந்துருச்சுன்னா டேட்டா காட்டினா சரி. இப்ப இந்த டேட்டாவில் என்ன இருக்குன்னு முதல் பார்க்கணும். டேட்டா காட்டுறதுக்கு முதல் அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி கன்சோல் லாக் பண்ண, அதாவது டேட்டா என்ன இருக்குன்னு பாக்குறது. ரைட்டா, கன்சோல் லாக் டேட்டா. ஓகே, இதுல பார்த்தேன் இப்படித்தான் டீபக் பண்ணி பார்ப்போம். அதாவது என்ன டேட்டா அங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா டேட்டா அங்கிருந்து வர்ற டேட்டா வந்து ஃபேக்டன், அதுக்குள்ள ஒரு ஃபேக்டன் ஒன்று இருக்கு. ஓகே, இப்ப டேட்டா டாட் ஃபேக்டன் பார்ப்போம். இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட். ரைட்டா, இது வந்து ரியாக்ட் நேட்டிவ் இல்லை. இப்போ இதுக்கு தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்க வடிவா லேர்ன் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ எனக்கு ஓகே, இப்போ நான் இதுல டேட்டா டாட் ஃபேக்டர் போட்டேன்னா சரி. வியூக்குள்ள போட முடியாது, டெக்ஸ்ட் எல்லாமே டெக்ஸ்ட்ல தான் போடணும். ஸோ இதுக்குள்ள வந்து ரைட்டா, இப்போ பாத்தீங்கன்னா கேட்ஸ் ரெஸ்பாண்ட் மோஸ்ட் ரீடர் ரெடிலி டு நேம்ஸ் சரி ஏதோ ஒன்று பண்றது. ரைட்டா, நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு புதுசு வரும் பாருங்க. வேற மாறி கொண்டு இருக்கும். டேட்டால வந்து ரெண்டமா வந்து ஒன்று இப்போ வேற ஒன்று வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு வேற இது வருது. இப்போ இதுக்கு ஓகே சார்ஜ் போயிட்டு இருக்கு. டெக்ஸ்ட் ஃபொண்ட் கலர் ஃபொண்ட் சைஸ் 24. இப்போ கொஞ்சம் பெருசா தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னன்னா எனக்கு இப்போ ஒரு காலமே இதுல ரீஃப்ரெஷ் பண்ணாம நான் இதுல ஒரு பட்டனை போட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட்டா, ஒரு பட்டன் போடாம வியூக்குள்ள போடுவோம். ரைட்டா, உங்களுக்கு படிப்பிச்ச இதுவெல்லாம் வச்சுக்கொண்டே செய்வோம். அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது வந்து கெட் நியூ டேட்டான்னு போடுறேன். கெட் நியூ டேட்டா போட்டேன். கெட் நியூ டேட்டா போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறேன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுப்பேன். ஸ்டைல் சும்மா கேவலம் இது டிசைன் எல்லாம் படுமுக்கியா இருக்கும். அதை இப்படிதான் டிசைன் பண்றேன்னு இல்லை, இது சும்மா செய்து காட்டுறதுக்காண்டி செய்யறேன். ரைட்டா, இதே டிசைன் பண்ண ஒழுங்கா தெரியல அப்புறம் என்ன யோசிப்பீங்க. இல்ல டெஸ்டிங் பர்பஸுக்காக செய்யறோம். ஓகே, பேடிங் வெர்டிகல் 16. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பட்டன் யோசிச்சு கொள்ளுங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியுதானே உங்களுக்கு, அது ஒரு பட்டன். இப்போ அதை கிளிக் பண்ண எனக்கு டேட்டா மாறும். ஸோ கிளிக் பண்ணணும். முதல்ல வியூவை கிளிக் பண்ணல அதுங்களால. அதுக்கு தான் இன்னொரு ஆள் இருக்கார், அவர் வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டின்றது. ஸோ டச்சபிள் ஒப்பாசிட்டினா இவர் கிளிக் ஆகலாம், இவரை கிளிக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இதை தொடைக்கு உங்களுக்கு கிளிக் ஆகிற ஃபீல் வரும். ரைட்டா, இதுல OnPressனோட ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் இதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் படிக்கணும். இப்போ OnPress என்ன ஃபங்க்ஷன் நான் எழுத போறேன் திருப்பி. ரைட்டா, OnPress பண்ணிக்க நான் என்ன செய்யணும்னா
என்ன சொல்லு, இந்த டேட்டா வெளியில போடுவோம். போட்டு ஃபெச் டேட்டா இங்க இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா ஃபெச் ஆகுது. இந்த ஃபெச் டேட்டாவை கால் பண்ண போறேன். ஓகே, வேலை செய்யுது பாத்தீங்களா? ஒர்க்கான கிளிக் பண்ண உங்களுக்கு புதுசா டேட்டா மாறிக்கொண்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஏபிஐல வந்து இப்ப நீங்க என்ன படிச்சீங்க? பேசிக்ஸ் கம்போனன்ட்ஸ் பார்த்துட்டீங்க. ஏபிஐ எப்படி கனெக்ட் பண்றது அது சொல்லி தரல, பட் ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ நாங்க இப்போ இனியும் வரப்போற இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு சின்ன இது மாதிரி. இது காட்டுதுல. ஓகே, இங்க இருக்கு ஸ்லைட்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லைட்ஸ் தெரியுது தானே? சொன்னீங்க எனக்கு ரெண்டுமே ஒண்ணுல இல்லை, அதான் பிரச்சனை. ஓகே 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 ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கோர்சஸ்ல கவர் பண்றது பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட், ரைட்டா? எடுத்தோன்னா ரியாக்ட் நேட்டிவ் ஒண்ணுமே போக மாட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ஸ் எப்படி வேரியபிள்ஸ் என்ன, லூப்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வேரியபிள்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ அந்த பேசிக்ஸ் போவோம். அதுக்கு அடுத்தது ரியாக்ட் பேசிக்ஸ் போவோம். ரியாக்ட் ஹுக்ஸ் என்ன, எப்படி ரெண்டர் என்ன, ஸ்கிரீன்ல எப்படி தெரியுது, ஜிஎஸ்எக்ஸ் என்ன, காம்போனன்ட்ஸ் என்ன, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் என்ன, அதுகள் பார்ப்போம், ரைட்? அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் 2. ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் பார்த்துட்டீங்க. அட்வான்ஸா கோல் பேக்ஸ் என்ன, ஏசிங் வெயிட் என்ன, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு டீப் நாலேஜ் தேவை. உங்களுக்கு இதை ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கூட இதெல்லாம் கேள்வி வைப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ல கேள்வி வைப்பாங்க. அப்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் 2 அடுத்த இது படிப்போம், ரைட்டா? கொஞ்சம் அட்வான்ஸா படிப்போம். அதுக்கடுத்து ரியாக்ட் நேட்டிவ் பேசிக்ஸ் இப்ப கவர் பண்ணது. அதுக்கு அடுத்த இன்னும் கொஞ்சம் டச்சபிள் நிறைய படிப்போம், ரைட்டா? அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்வீங்க. ப்ராஜெக்ட் நீங்க உங்களை செய்ய விட்டு அதுல என்னென்ன எரர்ஸ் அது இதெல்லாம் பார்த்து அப்படி அனுப்புவோம். அடுத்தது பார்த்தோம்னா அதை ஓகே அப்பெல்லாம் செஞ்சாச்சு. அதை எப்படி பிளே ஸ்டோருக்கு போடுறது சொல்லிக் கொடுக்கும். பிளே ஸ்டோர் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ல எப்படி கொண்டே போடுறது, இல்லாட்டி மேபி எங்களோட அக்கௌண்ட்லயே வந்து உங்களோட ஆப்பை போடுறது, அது போடக்கூடிய அந்த இதுகள் வந்து சொல்லிக் கொடுப்போம். என்னென்ன இப்ப நீங்க நிறைய நிரப்ப வேண்டி இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், அது ஸ்கிரீன்ஷாட் போடணும், அதெல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஆப் ஸ்டோர் பப்ளிஷ் பண்றது சொல்லி தரலாம தெரியல. ஏன்னா அதுக்கு ஒரு ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட் வரும். அது ரினியூவல் இது வந்து $99 வரும் per இயர். எங்களுக்கு ஒரு ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட் அதுவும் நாங்க இப்போ க்ரௌட்டை போறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, கேட்கறாங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இங்க ஒரு இஷ்யூ இருக்கு. ஐஓஎஸ் டெவலப் பண்ணீங்க, உங்களுக்கு மேக்புக் தேவை. இதை எக்ஸ்போர்ட்ல செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஏல செஞ்சீங்கன்னா மேக் தேவைப்படும் ஐஓஎஸ்க்கு டெவலப் பண்றதுக்கு. ஆண்ட்ராய்டு டெவலப் பண்றது விண்டோஸ் லினக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பிறகு அந்த ஆப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு ஐஓஎஸ்க்கு மாத்துறதுக்கு எங்களுக்கு மேக் தேவைப்படும். அது ஒரு ரோபேக் தான் மொபைல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரையும். என்ன ஆப்பிள்காரன் அப்படித்தான் வச்சிருக்கான். ஓகே, ஆப்பிள் அது ஒன்றும் செய்யலாது. ஸோ இதுதான் எங்களோட கோர்ஸ் கண்டென்ட்டா இருக்க போது. அதே நேரம் அது தவிர்த்து ஓகே ஓவரால் அவ்வளவுதான் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ரியாக்ட் நேட்டிவ் ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறோம், இல்லையா? உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ்னா என்னென்ன அதுல இருக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன். மற்றது வந்து நீங்க எந்த இதனாலும் எடுத்தோன்னு ஒண்ணுமே செய்ய முடியாது, ரைட்? நீங்க அந்த டைம் எடுக்கும். நீங்க அதுக்கான எஃபர்ட்டை போடணும், அதுக்கான டைம் எடுக்கும், அதுக்கான சரியா இருக்கும். படிச்சா மட்டும் உங்கள்ட்ட வந்து யாரும் ஓகே வேலை செய்யறியா அப்படின்னு கேட்க போறது இல்லை, ரைட்டா? நீங்க தான் போயிட்டு தேடணும், ரைட்? வேலை தேடும்போது ரிஜெக்ஷன்ஸ் வரும். அப்ப நிறைய ஒரு ஒழுங்குல செஞ்சீங்கன்னா இதுதான் செய்யணும்னு சரியா கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. இது தவிர உங்களோட போர்ட்போலியோ பில்ட் பண்றது, லிங்க்டின் ஆப்டிமைஸ் பண்றது, லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும், அதுகளுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அப்ப அந்த இதுகளை இது நீங்க நீங்களோ இல்லையா அது இல்லை, நீங்க இன்னொன்றுல தேடுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களை லிங்க்டின்ல போடுங்க, படிக்கிற விஷயங்களை லிங்க்டின்ல போடுங்க. அப்ப நோட்டீஸ் ஆவீங்க. நீங்க நோட்டீஸ் ஆன பிறகு நீங்க ஒரு சரியா ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 6 months 5 to 6 monthsல நீங்க வந்து ஒரு இன்டர்ன்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ யா தட்ஸ் இட் மை சைட். அப்புறம் வந்து நீங்க
லாஸ்டா நாங்கள் ஒரு லிங்க் வந்து இதில் போடுறோம். மற்றது இது வந்து நான் சும்மா சாம்பிளா செஞ்சு வச்சிருக்க இவ்வளோ நான் உங்களுக்கு சொன்னது தானே, இவ்வளோ சொன்ன தண்ணி வச்ச கத்தினோம் தானே. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த ஆப் இருக்க செக் பண்ணி பாருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கோடிஎன் QUOTWன்னு அடிச்சு பாருங்க. இதுல ஒரு கியூன்ற ஒரு அடையாளத்துல ஒரு ஆப் வந்து வரும். இதுல நீங்க என்னென்ன செய்யலாம்னா சும்மா டவுன்லோட் பண்ணலாம். இதுல பேக்ரவுண்ட் போடலாம், டெக்ஸ்ட் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் டைப் பண்ணலாம், டைப் பண்ணி போட்டு நேரச்சியா பண்ணலாம். ரைட்டா, அது இருக்கு. சும்மா செக் பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டிங் கொடுத்து போட்டு விடுங்க. இதை வந்து கோடிஎன் சர்ச் பண்ணுங்க. இந்த லிங்கையும் நான் ஜோன் அட்மின்ஸ்ல சொல்றேன். அதுக்கு போட்டு குரூப் இதுல போட்டு சேட்டை போட்டு விடுவாங்க. மற்றபடி விளங்கி இருக்கும்னு நம்புறேன். ஓகே, ஸோ ஜோன். தேங்க்யூ கலை. ஸோ எல்லாருமே இந்த வெபினாரை வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஸோ கலைநீதன் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா, ஸோ ட்ரெண்ட் செட்ல நாங்க ரியாக்ட் நேட்டிவ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 3 months கோர்ஸ் அண்ட் ஆன்லைன்ல தான் வந்துட்டு இந்த கோர்ஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ஸோ உங்களோட ஐடி ஃபீல்டில் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்துட்டு மொபைல் டேப் ரிலேட்டடாக வந்துட்டு எப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களோ, ஸோ அதுண்ட டீப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண உங்களுக்காக வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்பெஷலான எக்ஸைட்டிங்கான ஆஃபர் வச்சிருக்கிறோம். ஸோ என்னென்னா, இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண நீங்கள் இந்த வெபினார் முடிஞ்சு 24 hours வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸ்ல 20% வந்துட்டு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 3 months கோர்ஸ் அண்ட் கோர்ஸுக்குரிய ஃபுல் ஃபீஸ் வந்துட்டு 22,000. அண்ட் இந்த கோர்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு மேலதிக எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆஃபரை வந்துட்டு மிஸ் பண்ணாம இன்றைக்கே இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணி இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, இப்ப இதுல இந்த கோர்ஸ்ல வந்துட்டு நீங்க படிக்க போற எல்லா விஷயமே வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆனா வந்துட்டு ப்ராக்டிக்கலா நீங்க செஞ்சு பார்த்து லேர்ன் பண்ற விஷயங்களா வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கோர்சஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ற எல்லாருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு 4+ இயர்ஸா வந்துட்டு ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்ப ஸோ இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எப்படி இந்த டெக்னாலஜிஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது, ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களை எப்படி ரெடி பண்ணி கொள்ளணும்ன்றதை நீங்க இதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நாங்க சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதோட வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா அசைன்மெண்ட் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த அசைன்மெண்ட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு வடிவா பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட நோயோபாத் வெபினார் சீரிஸ் இந்த முதலாவது வெபினாரை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களோட இந்த நோயோபாத் வெபினார் சீரிஸ் இந்த அடுத்த வெபினார் வந்துட்டு வார சாட்டர்டே 23rd November வந்துட்டு நடக்க இருக்குது. ஸோ அது இப்போ இதுல கலை சொல்லிக்கலையும் வந்துட்டு ரியாக்ட் ஒரு டெக்னாலஜியை பற்றி சொன்னவர். ஸோ அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான வெபினார் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும், நீங்க அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு என்னன்னு சொன்னா, நாங்க வந்துட்டு நீங்க இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இந்த செஷன் ரிலேட்டடான ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து போடுவோம். ஸோ அதுல நீங்க உங்களோட ஹானஸ்டான ஃபீட்பேக்கை வந்துட்டு தாங்க. அப்பதான் நாங்க அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவான ஒரு வேல்யூபிளான செஷனும் அண்ட் நீங்க தர ஃபீட்பேக்கை வச்சுக்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணி இந்த நோயோபாத்ல இருக்கிற மிச்ச வெபினாரையும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். அடுத்த வெபினார்ல உங்களை மீட் பண்றோம்.